அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். இந்த நாட்களிலும் நாம் வாசித்ததான வேத வார்த்தையை நாம் மீண்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். திருப்பிக் கொள்ளுங்கள். பழைய ஏற்பாட்டில் பக்கம் 628, எஸ்தரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் அதன் 14வது வசனத்தை வாசிக்கலாமா? மௌனமாயிருந்தால் அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாய் இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை நம்ம கடந்த வார்த்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்தார். அதில் ராஜ மேன்மைங்கிற வார்த்தையிலிருந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டோம். அந்த மேன்மை எதற்காக கொடுக்கப்பட்டது என்றால் உதவி செய்யும்படியாக நமக்கு அநேக மேன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் என்று நம்ம கடந்த நாட்களில் தியானித்தோம். இன்றைக்கு அந்த மேன்மையை நம்ம எப்படி தியானிக்க போகிறோம் என்றால், ராஜ மேன்மை எப்பொழுது உண்டாகும் அல்லது எப்பொழுது கிடைக்கும், இந்த வார்த்தையை தான் நம்ம தியானிக்க போகிறோம். எஸ்தருக்கு இந்த ராஜ மேன்மை உண்டானது சாதாரண விஷயம் கிடையாது. எஸ்தருக்கு ராஜ மேன்மை கிடைத்தது சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா எஸ்தர் யூத கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண். யூத கோத்திரத்தை சேர்ந்த பெண் சூசான் அரண்மனையில ராஜாத்தியா இருப்பது மிக கடினமான காரியம். ஆனா கர்த்தர் அந்த காரியத்தை எஸ்தருக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். இதுவரைக்கும் நம்ம முந்தின ராகாப்பை குறித்து பார்த்தாலோ அல்லது ரூத்தை குறித்து பார்த்தாலோ அவங்கெல்லாம் மோவாபிய ஸ்திரீயும் புறஜாதிக ஸ்திரீயா இருந்தவங்கள கர்த்தர் இஸ்ரவேல் ஜனத்துக்குள்ள அவர்களை மேன்மைப்படுத்தினதை நம்ம பார்த்தோம். ஆனா இங்க யூத ஜனங்களுக்கே மேன்மை இல்லாத ஒரு காலத்துல யூத ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு மேன்மையை கொடுக்கிறார். அப்ப புறஜாதி ஜனங்களை கிறிஸ்துவுக்குள் ரட்சிப்பில் கொடுத்து அவர்களை கிறிஸ்துவுக்குள் மேன்மைப்படுத்துகிறது மாத்திரமல்ல, தமது ஜனங்களை எந்த இடத்தில் அவர்கள் அழைத்து செல்லப்பட்டாலும் அவர்களை அந்த இடத்தில் வைத்து மேன்மைப்படுத்துவது கர்த்தருடைய திட்டமாக எஸ்தருடைய வாழ்க்கையில காணப்பட்டது. அதே போலதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேலுடைய வாழ்க்கையிலையும் அடிமைகளாய் போன இடத்தில், வேறு பிரித்து கொண்டு போகப்பட்ட இடத்தில் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாங்கன்னா, மேன்மை உள்ள மக்களாக என்ன பண்ணாங்க, மேன்மை உள்ள ஜனங்களாக அவங்க தங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. ஆனால் அதே நாட்களில் அதே இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகர் அந்த மேன்மை இழந்துன்னு இருந்தாங்க. ஏன்னா எஸ்தருடைய நாட்களில் அநேக யூத பெண்கள் இருந்தாங்க, ஆனால் எஸ்தருக்கு அந்த மேன்மை கிடைத்தது. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ தானியேல் வாழ்ந்த நாட்களில் அநேக வாலிபர்கள் இருந்தாங்க, ஆனால் இவர்களுக்கு மாத்திரம் அந்த ராஜ்ய மேன்மை கிடைத்தது. ஏன் ராஜ்ய மேன்மை இவர்களுக்கு மாத்திரம் கிடைத்தது, எப்படி கிடைத்ததுன்னு நம்ம சொல்லி என்ன பண்ண போறோம், நம்ம கொஞ்சம் தியானித்து நாம் கர்த்தருடைய சத்தியத்திற்கு நேராக நம்ம புறப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இந்த ராஜ மேன்மை வருவதற்கு முன்பாக இங்க ஒரு சம்பவம் நடந்தது நமக்கு நன்றாக தெரியும். வஸ்தி தள்ளிவிடப்பட்டால் வஸ்தியின் ஸ்தானத்திற்கு ஒரு பெண் என்ன பண்ணணும், வரணும். ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு மனைவியாக ஒரு ஸ்திரீ இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்படணும். அந்த பெண்மணி எப்படிப்பட்ட பெண்ணா இருக்கணும் அப்படிங்கிற அந்த நோக்கத்தை தான் நமக்கு எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் என்ன பண்ணுது, நமக்கு விவரித்து சொல்லுகிறது. அநேக அழகான பெண்கள் இருந்தாங்க. அநேக அழகான பெண்களை தேர்ந்தெடுத்து அவங்க அரண்மனைக்குள்ள கொண்டு போய் விடுறாங்க. நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்பு ஒரு வசனத்தை நம்ம தியானித்தோம். சினம் கடந்து போக மட்டும் கொஞ்ச நாள் என்ன பண்ணு, ஒளித்திரு. அதே வார்த்தையை அந்த மாடுலேஷன்ல மொர்தெகாய் எஸ்தருக்கு ஒரு வார்த்தையை சொல்வார். என்ன வார்த்தையை சொல்லுவார்னா, நீ உன்னுடையதான யூத குலத்தை மறைத்து என்ன பண்ணும், அரண்மனைக்குள்ள நீ பிரவேசிக்கணும். நீ எந்த இடத்திலும் நீ ஒரு யூத பெண்மணி என்கிறதான அடையாளத்தை நீ எங்கேயும் என்ன பண்ணக்கூடாது, காண்பிக்க கூடாது. உன் அடையாளத்தை மறைத்து நீ ராஜாவின் அரண்மனைக்குள்ள என்ன பண்ணணும், பிரவேசிக்கணும். அப்ப சில சூழ்நிலைகள் வரும் பொழுது நாம் நம்மை மறைத்து தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும் என்பதை இங்கே மொர்தெகாய் எஸ்தருக்கு என்ன பண்றார், கற்றுக் கொடுக்கிறார். நாம் எவ்வளவு பெரிய பலசாலிகளாக இருந்தாலும் நாம் ஒரு மேன்மையை நோக்கி போகும் பொழுது சில சமயங்கள் நாம் மறைந்து என்ன பண்ணணுமா, செயல்படணுமா. எஸ்தர் அரண்மனைக்குள்ள பிரவேசிக்கும் பொழுது மொர்தெகாய் சொன்னது, நீ மறைந்து இருமா, கொஞ்ச நாளைக்கு நீ வெளிப்படையா செயல்படுவதை விட நீ மறைந்திருந்து என்ன பண்ண, கொஞ்ச நாள் செயல்படு. அநேக நேரங்கள்ல நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்தவன் என்று சொல்வதிலும் நான் கிறிஸ்துவை ஆராதிக்க என்று சொல்வதிலும் அந்த அடையாளங்களை நாம் மறைத்து சில நாட்கள் என்ன பண்ண வேண்டியதா இருக்கிறது, சில இடங்கள்ல இருக்க வேண்டியதா இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் எஸ்தருக்கும் ஏற்பட்டது. எஸ்தர் ஒரு யூத கோத்திரத்தை சேர்ந்த பெண்.
நல்ல யூத சட்டத்திட்டங்களை வளர்ந்து வந்த பெண், மோசையின் பிரமாணங்களை படித்து வளர்ந்து வந்த பெண். ஆனால் அந்த பெண்மணிக்கு ஏற்பட்ட சூழ்நிலை என்னவென்றால், அவள் தன் அடையாளத்தை மறைத்து உள்ளே பிரவேசிக்கும். அது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா ஒருத்தருடைய அடைமொழியை மாற்றுறது ரொம்ப கஷ்டம். அடையாளத்தை மாத்துறது, தோற்றத்தை மாத்தலாம், பேச்சு என்ன பண்ண முடியாது, மாற்றவே முடியாது. என்னதான் கன்னியாகுமரிக்காரங்களுக்கு கோட் சூட்டை போட்டு சென்னையில் விட்டாலும் அவங்களுடைய ஸ்லாங் என்ன பண்ண தன்னை போல காமிச்சு கொடுத்துரும். சென்னைன்னு இல்லை, பல வெளிநாடுகளில் இன்றைக்கு கேரளாவை சேர்ந்தவங்க, ஆந்திராவை சேர்ந்தவங்க, கர்நாடகாவை சேர்ந்தவங்க, நம்ம தமிழகத்தில் இருக்கிற பல மாநிலங்களை சேர்ந்தவங்கலாம் பல இடங்கள் என்ன பண்ணுறாங்க இருக்கிறாங்க. ஆனால் என்னதான் அவங்க அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றிக்கிட்டாலும் அப்படி அடைமொழி இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேச்சு, அந்த சாப்பாட்டு பழக்கம், இது அவங்கள காமிச்சு கொடுத்துரும். இவங்க யாரு, இந்த நாட்டை சேர்ந்தவங்க, இந்த ஊரை சேர்ந்தவங்க, இந்த பாஷையை சேர்ந்தவங்கன்னு காட்டி கொடுத்துரும். அப்போ எஸ்தருக்கு மொர்தெகாய் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நீ உன் அடையாளத்தை மறைக்கணும். ரொம்ப கஷ்டம். ஒரு மேன்மை வரணும்னா சில தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும். மேன்மை வரணும்னா சில தியாகங்களை செஞ்சுதான் ஆகணும். அது நம்மோடு கூடவே வந்ததா இருந்தாலும் இருக்கலாம், நம்முடைய பிறந்த நாட்கள் முதல் நம்மோடு கூட வந்ததா கூட இருக்கலாம். அந்த பேச்சு, அந்த பழக்கம், அந்த ஸ்பாவங்கள் எல்லாவற்றையும் நாம் விட்டு, அதை ஒழித்து விட்டு நாம் முன்னேறி செல்வோம் என்றால், மேன்மைக்கான முதல் படியை என்னவென்றால், நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம் மறைக்கிறதில்ல, ஒழித்து விட்டு முன்னேறணும். எஸ்தருக்கு மொர்தெகாய் சொல்லி கொடுத்த முதல் வார்த்தை அதுதான். நீ இதற்கப்புறம் யூத கோத்திரத்தை சேர்ந்த பெண் என்கிற அடையாளத்தை என்ன பண்ணிரு, மறந்துரு. எந்த இடத்திலும் உன்னுடைய யூத கோத்திரத்தை அவர்கள் கண்டுபிடிக்காதபடிக்கு நீ என்ன பண்ணணும், உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழணும். கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நமக்கும் நம்முடைய பழைய வாழ்க்கையை நாம் மொத்தமாக நம்ம தூக்கி எறிந்து விட்டு, நம்முடைய பழைய வாழ்க்கையின் ஸ்பாவங்கள் ஒரு குணாதிசயம் கூட நம்முடைய வாழ்க்கையில காணப்படாமல் நாம் வாழுவோம் என்றால், மேன்மைக்கான முதல் படியே நம்முடைய பழைய வாழ்க்கையை விட்டு நம் வாழ்வது தான். நம்முடைய அடையாளத்தை மாற்றிக்கொண்டு வாழ்வது. பெயர் மாற்றுவது அடையாளம் கிடையாது, உடை மாற்றுவது அடையாளம் கிடையாது, குணாதிசயம், உள்ளான குணாதிசயம். இன்றைக்கு நமக்கு அநேகருக்கு கிறிஸ்தவர்கள் என்றால் நல்ல உடை உடுத்துவார்கள்ன்ற ஒரு அடையாளம் ஒன்று இருக்கு, அவர்கள் நல்ல அலங்காரம் பண்ணுவாங்கன்னு ஒரு அடையாளம் இருக்கு. ஆனால் அவருடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கு, அவங்களுடைய இருதயங்கள் எப்படி இருக்கு, அது இன்றைக்கு ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. நம்ம என்னதான் நம்முடைய மேலாடையை நம்ம ஸ்தோத்திரம், வஸ்திரங்களை நம்ம மாற்றி, நம்முடையதான சாப்பாட்டு உணவுகளை மாற்றி, நம்ம வீடுகளை மாற்றி, நம்ம பல டெக்னீஷியனாக நம்ம மாறினாலும் உள்ளான மனுஷன் இருக்கான் பார்த்தீங்களா, அதில் மாற்றம் இல்லை என்றால் நாம் மேன்மை அடைவதற்கு அது மிக மிக தடையாக என்ன பண்ணுது இருக்கு. ஏன்னா மொர்தெகாய் எஸ்தருக்கு சொல்லும் பொழுது, நீ யூத பெண்மணின்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக உன்னை அந்த நாட்களுக்குள்ள என்ன பண்ண மாட்டான், ராஜாவினுடையதான அந்த ஜனங்களுடைய அனுமதிக்க மாட்டாங்க. ஏன்னா நீ யூத கோத்திரத்தை சேர்ந்த பெண், நீ எப்படி எங்களுக்கு ராஜாத்தியா இருக்கலான்னு சொல்லிட்டு அநேக தடைகள் வரும். தடைகளை நீ மேற்கொள்ள வேண்டும் என்றால் உன் அடையாளத்தை நீ மாற்ற வேண்டும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒரு மேன்மை அடையணும்னா, மேன்மையை நோக்கி நம்ம போகணும்னா, நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் என்ன, நம்முடையதான உலக பிரகாரமான அடையாளத்தை மாற்றிவிட்டு உன்னதமானவரை நோக்கி அவருக்காய் ஒரு புதிய அடையாளத்தை என்ன பண்ணணும், நாம் தரித்து சுமந்து கொண்டு செல்லணும். ஏன்னா ஆகாஸ்வேரு ராஜா, எஸ்தர், மொர்தெகாய் என்று பார்க்கும் பொழுது, மொர்தெகாயை குறித்து நாம் சபையாக நான் பார்க்கிறேன். மொர்தெகாய் சொல்லி கொடுக்கிற இடம், வசனத்தை கற்றுக் கொடுக்கிறதான, வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறதான இடம், அது நான் சபையாக பார்க்கிறேன். ஆகாஸ்வேரு அவர் தேவனுடைய ராஜ்யத்துக்கு சமமாக, எஸ்தர் நமக்கு சமமாக. அப்ப நாம் ஆகாஸ்வேரு என்கிறதான தேவ ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு முதல் அடித்தளம் என்ன, நம்முடைய அடையாளத்தை நாம் என்ன பண்ணணும், மாற்றணும். அடையாளத்தை மாற்றி தேவனுக்கு நேராக, அந்த வாழ்க்கைக்கு நேராக. எஸ்தரை பொறுத்த வரைக்கும், எஸ்தர் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ செய்தது போல உணவு பழக்கத்தை கூட அவங்க என்ன பண்ணிக்கல, அவங்க மாத்திக்கல. மொத்தமா எந்த விதத்திலையும் தான் ஒரு யூத பெண்மணி என்கிற அடையாளத்தை யாரும் கண்டுவிடக்கூடாது என்பதில் மிக மிக ஜாக்கிரதை என்ன பண்ணாங்க, எஸ்தர் நடந்து கொண்டாங்க. அப்ப முதல் எஸ்தர் அரண்மனைக்குள்ள போக காரணம் என்ன, அடையாளத்தை மாற்றிவிட்டு அவங்க தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. பரலோக ராஜ்யத்துக்குள்
நாம் பிரவேசிப்பதற்கு நமக்கு இருக்கிற முதல் அந்த படி எதுனா நம்முடைய அடையாளங்கள் மாற்றப்பட வேண்டும். அடையாளங்கள் மாற்றப்படணும்னா வாசிக்கலாம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 யோவான் 1ஆம் அதிகாரம் அதன் 9வது வசனத்தை வாசிக்கலாமா? 1 யோவான் 1:9. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்துக்கும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. வசனத்தை எடுத்துட்டீங்களா? வசனத்தை வாசிங்க. நம்முடைய பாவங்களை 8ல இருந்து வாசிங்க. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அப்படியே 7வது வசனத்தை வாசிங்க. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஸ்தோத்திரம். அப்ப 2 விதமான ஒரு அடையாளத்தை இங்க நமக்கு கொடுக்கறாங்க. என்ன அடையாளம்? முதலாவது, நாம் மன்னிக்கப்பட்டவர்களாக என்ன பண்ணணும்? செயல்படணும். ஒரு நிச்சயம் நமக்கு வேணும், நான் மன்னிக்கப்பட்டவன் என்று சொல்லி. எதில் மன்னிக்கப்பட்டவன்? மனிதனுடைய வார்த்தையினாலையா? இல்ல நமக்கு ஊழியர் இருக்கிறாங்கன்னா அவங்க முன்பாக முழங்கால் படியிட்டு நான் இப்படிப்பட்ட பாவங்கள் செய்தவன், என் பாவங்கள் மன்னிக்கணும், பாவ மன்னிப்பு கேட்கிற அந்த மன்னிப்பா? இல்ல. ஒரு மனிதன் எதனால் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் மன்னிக்கப்பட வேண்டும். ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் அடையாளம் மாறுவதற்கு அவன் செய்ய வேண்டிய முதல் காரியம் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும். அவன் பாவம் எப்படி மன்னிக்கப்படணும் என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கணும். ஏன்னா இன்றைக்கு எல்லோரும் எல்லா இடத்துலையும் மன்னிப்பு கேட்கறது உண்டு. எல்லோரும் மன்னிக்கிறாங்கன்னு கேட்டால் கண்டிப்பா உறுதியா சொல்ல முடியாது. சரி மன்னிச்சிட்டேன், சரி இதற்கப்புறம் தவறு செய்யாத, இது மனிதனுடைய வார்த்தை. ஆனா தேவனுடைய செயல் எப்படி என்றால் வார்த்தையால் அவர் மன்னிக்கிறவர் அல்ல, தமது இரத்தத்தால் நம்மை மன்னிக்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப யார் ஒருவர் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு உட்பட்டு தன் பாவத்தை மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில் ஒரு புதிய அடையாளம் உண்டாகும். என்னவென்றால் அவன் பழைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்து மன்னித்து இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள் அவன் மன்னிக்கப்பட்டு அவன் இப்பொழுது புதிய வாழ்க்கை என்ன பண்ண ஆரம்பிக்கிறான்? வாழ ஆரம்பிப்பதற்கு ஒரு அடையாளம் எதுவென்றால் அவன் பாவம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும். அவனுடைய பாவம் எதுல கழுவப்படணுமா? இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் கழுவப்படணும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் தன் பாவம் கழுவப்பட அவன் என்ன செய்ய வேண்டும்? தன்னை ஒப்பு கொடுக்கணும். எஸ்தர் அந்த ராஜ அரண்மனைக்குள் பிரவேசிப்பதற்கு தன்னுடைய தோற்றத்தை மாற்றி முழுவதுமாய் தன்னை ஒப்பு கொடுத்தது போல நான் ராஜாவுக்கு சேவை செய்வதற்கு, நான் ராஜாத்தியை மாறுவதற்கு நீ முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய முழு பலத்தையும் தன் ஆவி ஆத்மா சரீரங்கள் தன் தேகம் யாவற்றையும் ஆகாசிறு ராஜாவுக்கு என்னை ஒப்பு கொடுக்கின்ற அடையாளத்துக்கு தன்னை முற்றிலுமாய் எஸ்தர் மாற்றிக்கொண்டது போல நாமும் நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் உள்ளான மனுஷன் இருதயத்தின் நினைவுகள், இருதயத்தின் சிந்தைகள், மாம்சத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள்ளாக அதுல எங்கெங்க கரைகள் இருக்கிறோ அந்த கரைகளை எல்லாம் இயேசுவே உமது ரத்தத்திற்கு என்னைய விட்டு கொடுக்கிறேன்ப்பா, உம்முடைய ரத்தத்தால் என்னைய கழுவுங்கப்பா, என்னைய கழுவி சுத்திகரிங்கப்பா, உம்முடைய ரத்தம் சகல பாவத்தையும் நீக்கும், எனக்குள் பாவம் இருக்கும் என்றால் என்னை நீங்க மன்னியுங்க. ஒரு மனுஷன் மேன்மை அடையணும்னா எதுங்க முக்கியம்? அவன் மன்னிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன பண்ணணும்? வாழணும். அதுதான் ஒரு மாற்றத்தின் அடையாளத்தின் முதல் நோக்கம். அவன் மன்னிக்கப்பட்டவனா வாழணும். நமக்கு மன்னிக்கப்பட்ட நிச்சயம் இருக்கா? என்னுடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து மன்னித்து விட்டார், நான் மன்னிக்கப்பட்டவன்ங்கிற நிச்சயம் நமக்குள்ள எத்தனை பேருக்கு இருக்கு? எல்லாருக்குள்ளேயும் இருக்கு. ஆனா அநேக நேரங்கள்ல நம்முடைய இருதயத்தில் ஒரு நினைவுகள் வரும், நீ எல்லாம் மன்னிக்கப்பட்டவனா, நீ எல்லாம் ரட்சிக்கப்பட்டவனா, நீ எல்லாம் வாழ தகுதியானவனா அப்படின்னு பலர் நம்மளை பார்த்து கேள்வி கேட்டிருப்பாங்க. நம்முடைய இருதயம் ஒரு கேள்வி கேட்கும், நம்மை சுற்றி இருக்கிறவங்க ஒரு கேள்வி கேட்பாங்க, என்ன நீ எல்லாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிற? ஆனா எஸ்தரை குறித்து பார்க்கும் பொழுது எஸ்தரை யாருமே என்ன பண்ணல? குற்றப்படுத்தல.
எஸ்தரை கை காண்பித்து ஒருவரும் கூட நீ உன்னுடையதான அடையாளம், நீ இரு வேஷம் போட்டு கொண்டிருக்கிற, நீ இரு நாவு உடையவளா இருக்கிற, நீ இரு இருதயம் உடையவளா இருக்கிற, நீ இரு பழக்கம் உடையவளா இருக்கிற, நீ 2 விதமான சிந்தை உடையவளா இருக்கிறன்னு சொல்லி எஸ்தரை குறித்து எஸ்தருடைய பின் வாழ்க்கையை யாரும் பேசாத அளவுக்கு எஸ்தர் தன்னை சுத்திகரித்துக் கொண்டாள். எதில்? ஆகாஸ்வேருவின் ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு. இன்றைக்கு நாம் கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க ஆயத்தமா இருக்கிறோம். பரலோக ராஜ்யத்துக்கு போக நம்ம ஆயத்தமா இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு நாம் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் நமக்குள் இரு நாவுகள் இருக்கா? இரு இருதயம் இருக்கா? 2 விதமான சிந்தை ஓட்டங்கள் ஓடுகிறதா? 2 விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? 2 விதமான காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதா? நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஆனா எஸ்தர் எந்த இடத்திலையும் தான் யூதர் என்ற அந்த விஷயத்தை காண்பித்து கொடுக்கவே இல்லை. யூதர்கள் அழிந்து கொண்டு இருக்கிறாங்க. யார் அழிந்து கொண்டிருக்கிறா? யூதர்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. மொர்தெகாய் இந்த காலத்தில் நீ மௌனமா இருந்தால், ஏன்னா மொர்தெகாய் சொல்ல காரணம், மொர்தெகாய் தான் எஸ்தரை தன்னுடைய அடையாளத்தை காண்பிக்கணும்னு சொன்னது. எஸ்தர் தான் சரி, மொர்தெகாய் தான் எஸ்தரை பார்த்து உன் அடையாளத்தை என்ன பண்ணு, காண்பிக்காமல் மறைந்திருன்னு சொன்னது. அதே மொர்தெகாய் தான் சொன்னாரு, இனிமேல் நீ என்ன பண்ண வேணாம், மறைந்திருக்க வேணாம், இனி நீ வெளிப்படும் காலம், இனி நீ வெளிப்படும் காலம். இதுவரைக்கும் கர்த்தர் நம்மளை மறைத்து வைத்திருந்தது உண்மை. சில சமயங்கள்ல சில சூழ்நிலைகள்ல நம்மளை கர்த்தர் மறைத்து வைத்திருந்தது உண்மை. உன்னை மறைத்து வைத்ததற்கு காரணம் உனக்கு ஒரு மேன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக. அந்த மேன்மையை என் இரத்தத்தால் உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன். உன்னுடைய பாவங்கள் அனைத்தும் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறது. நீ மன்னிக்கப்பட்டவன், இனி நீ செயல்பட வேண்டியவன். நமக்கு ஒரு மன்னிப்பு கர்த்தர் கொடுக்க ஒரு நிச்சயம் நமக்கு இருக்கு. நான் மன்னிக்கப்பட்டவன் என்று. மன்னிக்கப்பட்டவன் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கையை செயல்படுத்த ஆரம்பிக்கணும். மன்னிக்கப்பட்டவன் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்க்கையில செயல்படுத்த ஆரம்பிக்கணும். இப்ப இதுவரைக்கும் எஸ்தரை குறித்து யாருக்கு எந்த அடையாளமும் தெரியாது. ஆனா இப்ப எஸ்தர் எங்க போறாங்க? ஜெபிக்க போறாங்க. தன் தாதிமார்களை கூட்டிக் கொண்டு 7 தாதிமார்களை கூட்டிக் கொண்டு ஜெபிக்கிறதுக்காக போறாங்க. அப்ப அந்த 7 பேரும் யோசிச்சிருப்பாங்களா இல்லையா? இதுவரைக்கும் இவ 12 மாதங்கள் சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து 12 மாதங்களும் ஆகாஸ்வேரு ராஜாக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வாழ வேண்டும் சொல்லி தன்னை முற்றிலுமா அர்ப்பணித்த இவ யூத பெண்மணியா? இவ இயேசுன்னு ஜெபிக்கிறா, ஏகோவான்னு ஜெபிக்கிறா, பிதாவேன்னு ஜெபிக்கிறா. அப்ப இவ யூத கோத்திரத்தை சேர்ந்தவளா? பல கேள்விகள் வந்திருக்கும். ஆனால் எஸ்தர் எதையும் காண்பிக்கல. தன்னை மறைத்து கொள்ளும் பொழுது மறைத்து கொண்டாள், தன்னை வெளிப்படுத்தும் பொழுது தன்னை வெளிப்படுத்தினாள். ஆனால் மறைந்து இருக்கிறவர்கள் ஒரு காரியத்தை மாத்திரம் நிச்சயமா செய்ய வேண்டும். என்னன்னா, சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும். ஏன்னா 12 மாதங்களும் எஸ்தர் தன்னை மறைத்து சுத்திகரிப்பின் வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. 12 மாதங்களும் எஸ்தர் தன்னை மறைத்து சுத்திகரிப்பின் வாழ்க்கையை தான் வாழ்ந்தாங்க. அவங்க சுகபோகமான வாழ்க்கையை வாழல, சந்தோஷமான வாழ்க்கையை வாழல, சுத்திகரிப்பின் வாழ்க்கையை தான் என்ன பண்ணாங்க, வாழ்ந்தாங்க. வாசிக்கலாம். அதே எஸ்தரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தின் 12-13 வசனத்தை வாசிக்கலாமா? இல்ல 12 மாத்திரம் வாசிங்க. ஒவ்வொரு பெண்ணும் 6 மாதம் வெள்ளை போல தைலத்தினாலும் 6 மாதம் சுகந்த வர்க்கங்களினாலும் ஸ்திரீகளுக்குரிய மற்ற சுத்திகரிப்பினாலும் ஜோடிக்கப்படுகிற நாட்கள் நிறைவேறி இவ்விதமாய் ஸ்திரீகளின் முறைமைப்படி 12 மாதமாக செய்யப்பட்டு தீர்ந்த பின்பு ராஜாவாகிய அகாஸ்வேருவின் இடத்தில் பிரவேசிக்க அவளுடைய முறை வருகிற போது. ஸ்தோத்திரம். இங்கே வேதம் சொல்லுகிறது, எத்தனை நாட்கள் சுத்திகரிக்கப்பட்டாங்க எஸ்தர்? 12 மாதங்கள். 1 வருட காலங்களாய் தன்னுடைய அடையாளத்தை மறைத்து தன்னை எதற்கு சுத்திகரித்து கொண்டிருக்கிறாங்க? ராஜாவின் அரண்மனைக்குள் பிரவேசிப்பதற்கு எஸ்தர் தன்னை சுத்திகரித்து கொண்டே இருந்தாங்க. 12 மாதங்களும் 1 வருட காலங்களாக தன்னுடைய அடையாளத்தை மறைத்து எதுக்காக வாழ்ந்தாங்க? ஒரு சுத்திகரிப்புக்காக. இந்த சுத்திகரிப்பு எதற்கு? ஒரு மேன்மைக்காக. மேன்மை எதற்கு? தன் இனம், தன் கோத்திரம், தன் குலத்தை காக்குவதற்காக, காப்பாற்றுவதற்காக. அப்ப மறைந்து வாழக்கூடிய நாட்கள்ல நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணுமா? சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை, சுத்திகரிப்பின் வாழ்க்கை. அங்க வெள்ளை போலமும் இன்னொரு வாசனை, இன்னொரு சுகந்த வாசனை, 2 வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. வெள்ளை போலம், அது பிசினாவும் இருக்கும், தைலமாகவும் இருக்கும். அது ஒரு மரம். வெள்ளை போலங்கிறது ஒரு மரம், பூக்கக்கூடிய ஒரு மரம். அதுலேருந்து ஒரு விதமான பிசின் வரும். நம்ம முருங்கை மரத்துலலாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு பிசின் வரும்.
அந்த பிசினை வந்து அப்பொழுது இந்த அதிலிருந்து அதை சில திரவியங்கள் சேர்த்தாக்க அது போதை பொருளாக என்ன பண்ணும்? மாறும். அதை வேறு சில திரவியங்கள் சேர்த்தாக்க வாசனை பொருளாக என்ன பண்ணும்? மாறும். அதிலிருந்து பொடி எடுத்து அதன் அநேக வாசனை பொருளாக என்ன பண்ணுவாங்க? மாற்றுவாங்க. அப்ப வெள்ளை போலம் என்பது நம்முடையதான வாசனையை மாற்றக்கூடியது. வெள்ளை போலம் என்பது நம்முடைய வாசனையை மாற்றக்கூடியது. நம்முடைய வாசனை என்ன? நம்முடைய வாசனை என்ன? நம்ம கொடுத்திருக்க ஒரு பெரிய வாசனை கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். அவர் எதை சுகந்த வாசனை எடுக்கிறார்? துதியையும் ஜெபத்தையும். துதியும் ஜெபமும் தேவ சமூகத்தில் சுகந்த வாசனையாக மேற்கொள்ளப்படுகிறது. நம்முடைய வாசனை மாறணும். வெள்ளை போலம் தன்னுடைய வாசனையை மாற்றக்கூடியது. அதுலேயும் சொல்ல போனாக்க சுத்திகரிப்பின் நாட்கள் இருக்கிற அந்த எஸ்தருக்கு வெள்ளை போலம் யாருக்கு பிரியமானதா இருந்திருக்கும் ஒரு வேலை. ஏன்னா சுத்திகரிப்புல ஏகப்பட்ட தைலங்கள் இருக்கு, வஸ்திர வாசனை திரவியங்கள், எத்தனையோ வாசனை திரவியங்கள் இருக்கு. ஆனா வெள்ளை போல திரவியத்தை மாத்திரம், வெள்ளை போல தைலத்தை மாத்திரம் எஸ்தருக்கு கொடுக்க காரணம் என்ன? அது ராஜாவுக்கு பிடிச்ச வாசனை. அது யாருக்கு பிடிச்ச வாசனை? ராஜாவுக்கு பிடிச்ச வாசனை. ராஜாவுக்கு பிடித்த வாசனையில ஒரு பெண் தன்னை சுத்திகரித்து கொண்டால் ராஜா சீக்கிரத்தில் அந்த பெண்ணை நேசிப்பாள். ராஜா சீக்கிரமா அந்த பெண்ணை கவர்ந்து கொள்வாள். அந்த பெண்ணால் ராஜாவுடைய பார்வையை தன் பக்கமா இழுத்து கொள்ள முடியும். அப்ப நம்முடைய வாசனை எதற்கு நேராக மாற வேண்டும்? கிறிஸ்துவுக்கு பிரியமான. எஸ்தர் ஆகாஸ்வேரு ராஜாவுக்கு எது பிடிக்குமோ, எந்த வாசனை அவர் விரும்புவாரோ. ஏன்னா இன்றைக்கு அநேக பர்ஃப்யூம்ஸ் இருக்கு. எல்லா வாசனை திரவியங்களும் எல்லாருக்கும் பிடிக்குமான்னு கேட்டால் கண்டிப்பா பிடிக்காது. சில வாசனை திரவியங்களை மோந்து பார்த்தா சில தலைவலி வந்துடும், சில மயக்கம் அடிச்சு கீழே விழுகிறதே உண்டு. ஆனா சில திரவியங்கள் அவங்களும் யூஸ் பண்ணுவாங்க, ரொம்ப மைல்டா, மற்றவங்களுக்கு பாதிப்பு. இப்படி பல திரவியங்கள் இருக்கு. அப்படிப்பட்ட திரவியங்கள் நிறைந்த நாட்கள்ல வெள்ளை போலத்தை மாத்திரம் எஸ்தருக்கு கொடுத்த காரணம் என்ன? அது யாருக்கு பிடிக்கும்? ராஜாவுக்கு பிடிக்கும். நம்முடைய பரமபிதா, பரலோகத்தின் அரசர், ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன பிடிக்கும்? அவர் துதியில் பிரியப்படுகிறவர். அவர் துதியில் பிரியப்படுகிறவர். அப்ப பரலோக ராஜ்யத்துக்கு நேராக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற நாம் செய்ய வேண்டிய ஒரு வாசனை என்ன? நம்மிடத்தில் துதியின் வாசனை வரணும். அவர் துதியில் பிரியப்படுகிறவர். 24 மணி நேரமும் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்றாலும் அதில் அவர் பிரியப்பட்டு கொண்டே தான் இருப்பாரே தவிர ஒரு நாளும் வார்த்தையை மாத்து, பாட்டை மாத்து, ஆராதனை ஸ்டைல மாத்துன்னு சொல்ல மாட்டாரு. அதில் அவர் பிரியப்படுவார். ஒரே வார்த்தையை சொன்னாலும் பரவாயில்ல, உண்மையா சொன்னா அதில் அவர் பிரியப்படுவார். இன்னைக்கு ஜெபிக்கிறதுக்கு அநேகர் அநேக கோர்வையான வார்த்தை என்ன பண்றோம்? எதிர்பார்க்கிறோம். அவர் கோர்வையான வார்த்தை எதிர்பார்க்கிற தேவன் கிடையாது. அலங்காரமான வார்த்தை எதிர்பார்க்கிற தேவன் கிடையாது. செம்மை தமிழ், அச்சாணி தமிழ்ல பேசணும்லாம் கர்த்தர் என்ன பண்ண மாட்டாரு. நமக்கு தெரிஞ்சது ஒத்த வார்த்தையா இருந்தாலும் அந்த ஒரு வார்த்தையை இருதயத்தின் ஆழத்திலிருந்து நம்ம சொல்லுவோம்னா அதில் அவர் பிரியப்படுவார். அதற்கு சரியான உதாரணம் தான் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். இந்த ஒரே வார்த்தை தான். அவர் பரிசுத்தர் 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 என்று தூதர்கள் துதிக்க, மூப்பர்கள் துதிக்க, ஜீவன்கள் துதிக்க, அதில் அவர் பிரியமுள்ளவராய் இருக்கிறார். நம்மிடத்திலிருந்து ஒரு வாசனை வெளிப்படணும். என்ன வாசனை? துதியின் வாசனை. நம்ம வாயிலிருந்து என்ன வெளிப்படணும்? துதி வெளிப்படணும், ஸ்தோத்திரம் வெளிப்படணும், தேவ பாட்டு வெளிப்படணும், தேவ வசனம் வெளிப்படணும், தேவனுக்கு நன்றி வெளிப்படணும். இதெல்லாம் வெளிப்படாம இந்த வாசனை நமக்குள் வரவில்லை என்றால் ராஜா நம்மை நேசிக்க மாட்டார். பரலோகத்தின் அரசர் இயேசு கிறிஸ்து நம்ம என்ன பண்ண மாட்டாரு? அவரை நம்ம கவர முடியாது. அவரை கவருவது எது என்றால் ஆராதனை அவரை கவர பண்ணும். நம்முடைய துதி அவரை கவர பண்ணும். இன்னொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். புறஜாதி மக்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவங்க இன்றைக்கு தியானம் செய்வது உண்டு. மலைகளில் ஏறி குகைகளில் அமர்ந்து தியானம் செய்வது உண்டு. அவர்களுக்கு அவருடைய நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க தவம் செய்வது உண்டு. சில தவம் செய்யும் போது உடம்புல அந்த பாம்பு புத்து என்ன பண்ணும்? கட்டும். சிலர் மெய் மறந்து என்ன பண்ணிடுவாங்க? தியானத்தில் இருப்பாங்க. அவங்களுடைய தியானத்தின் நோக்கம் என்ன?
அவங்க தியானத்தின் நோக்கம் என்ன? இல்ல 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 வரம் கிடைப்பதோ தரிசனம் கிடைப்பதோ அவருடைய நோக்கம் கிடையாது. என் தவம் என் தெய்வத்தை கவர்ந்து இழுக்கணும். என் தவம் என் தெய்வத்தை கவர்ந்து உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்க செய்வதுதான் தவம். உன்னுடைய தவத்தை கண்டு நான் வியந்து விட்டேன். உனக்கு என்ன வேண்டும்? நீ என்ன விரும்புகிறாய்? அதை நான் உனக்கு கொடுக்கிறேன். இப்படித்தானே கேட்பாங்க. அப்ப அந்த காரியம் எதற்காக? தன் தெய்வத்தை கவருவதற்காக. அப்ப ஸ்தோத்திரம், ஒரு சாதாரண மனிதர்களே தங்கள் சரீரங்களை வருத்தி தங்கள் தேவைகளை அந்த தெய்வங்கள் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று எத்தனையோ காரியங்கள் செய்கிறாங்க. நமக்கு ராஜாக்கள் புஸ்தகத்துல பாகாலை குறித்து நம்ம வாசிச்சிருப்போம். பாகாலை கவருவதற்கு, பாகாலை பின்பற்றக்கூடியதான ஜனங்கள் எத்தனை காரியங்கள் செஞ்சாங்கன்னு. கீறி கொள்வதும், சத்தம் போடுவதும், பல காரியங்கள். அதுபோல இன்றைக்கு தங்கள் தெய்வங்களை கவருவதற்கு எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ காரியங்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அது அவருடைய நம்பிக்கை. அதை நம்ம பேச வேண்டாம். ஆனா இங்க வரும் பொழுது ராஜாவை கவர வேண்டும் என்றால், ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவை கவர வேண்டும் என்றால், அவரை இழுக்க வேண்டும் என்றால், அவரை நம் பக்கமாய் கொண்டு வர வேண்டும் என்றால் எது கொண்டு வரும்? அவரை துதிக்கிற நாவு யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்களிடத்தில் அவர் பிரியமாய் இருப்பார். ஏன்னா மார்த்தாளி மரியாதை நமக்கு தெரியும். மார்த்தாள் பற்பல வேலைகளை பிஸியா இருந்தாங்க. ஆனா மரியாள் பாதத்தில் அமர்வதை மாத்திரம் தன் வேலையா வச்சிருந்தாங்க. எதுல கர்த்தர் பிரியமா இருக்கிறாரு? தன் பாதத்தில் அமர்ந்து தன் வார்த்தையை யாரு கேட்கிறாங்க, தன்னை யாரு துதிக்கிறாங்க, தன்னுடைய வசனத்தை யாரு சொல்றாங்க, தன்னை யாரு உயர்த்துறாங்க. எந்த இடத்துலையும் யார் ஒருவர் இயேசுவை உயர்த்திக்கிட்டே இருக்கிறீங்களோ, துதிச்சு கொண்டே இருக்கிறீங்களோ, அந்த துதியில் அவர் பிரியப்பட்டு 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 உங்களிடத்தில் தன்னுடைய பொற்செங்கோலை நீட்டுவார். உங்களுக்கான ராஜ மேன்மையை அவருடைய செங்கோல் நமக்கு கொடுக்கும். ஒருவர் ராஜ மேன்மை அடைவதற்கு என்ன செய்யணும்? தன்னுடைய ராஜாவை கவரணும். இயேசுவை கவருவதற்கு ஒரே வழி துதி மட்டும்தான். எந்த நாவு அவரை துதிக்குதோ, எந்த சரீரம் அவருக்காக தன்னை வருத்தி துதிக்குதோ, எந்த நாவு எப்பொழுதும் இயேசுவே இயேசுவேன்னு சொல்லி போற்றுதோ, அந்த நாவை அவர் பார்க்கிறார். அந்த நாவை உடைய மனிதனின் விண்ணப்பத்தை அவர் பார்க்கிறார். அந்த நாவை உடைய மனிதனுக்கு நேராக, குடும்பத்துக்கு நேராக தன் பொற்செங்கோலை நீட்டி மேன்மையான காரியத்தை கொடுக்கிறார். அப்ப மேன்மை அடைய என்ன செய்யணுமா? துதி என்கிற வாசனையை நம்மிடத்திலிருந்து நாம் வெளிப்படுத்த வேண்டும். துதி என்கிற வாசனையை நம்மிடத்திலிருந்து வெளிப்படுத்தணும். அந்த துதி எதனால? அவருக்கு அது பிடிக்கும். அப்ப எஸ்தர் செஞ்ச எல்லா காரியமும் தன் ராஜாவுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டும்தான் அவங்க செஞ்சாங்க. அநேக ஸ்திரீகள் இருந்தது உண்மை, அநேக காரியங்கள் செஞ்சாங்க. ஆனா எஸ்தர் செஞ்ச ஒரே ஒரு காரியம், தன் ராஜாவுக்கு எது பிடிக்குமோ அதை மட்டுமே எஸ்தர் செய்து கொண்டிருந்தாங்க. காரணம் என்னவென்றால் 15வது வசனத்தை வாசிங்களேன். அதே 2:15. மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் மொர்தெகாய் தனக்கு குமாரத்தியாய் ஏற்றுக்கொண்டவளும் அவன் சிறிய தகப்பனாகிய அபியாயேலின் குமாரத்தியுமான எஸ்தர் ராஜாவினிடத்தில் பிரவேசிக்கிறதற்கு முறை வந்தபோது அவள் ஸ்திரீகளை காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது. ஸ்தோத்திரம். இங்க இன்னொரு மனிதனை கர்த்தர் கொண்டு வரார், ஏகாய். எஸ்தர் இந்த சுத்திகரிப்பு நாட்கள்ல தன்னை யாரிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டாரோ, எஸ்தர் யாருடைய கரத்தில் ஒப்புவிக்கப்பட்டார்களோ அவருடைய வார்த்தையை மட்டும்தான் எஸ்தர் என்ன பண்ணாங்க? கேட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டே இருந்தாங்க. ஏகாய்க்கு தெரியும் ராஜாவுக்கு எது பிடிக்கும்னு சொல்லி. இந்த ஏகாய பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பிட்டு நம்ம பார்த்தோன்னு சொன்னா, அவர் நம்மை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்துவார். ஆவியானவரை குறித்து ஒரு வார்த்தை அச்சாணித்தனமா இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறாரு. நான் போவேன், நான் போன பிற்பாடு எனக்கு பிற்பாடு ஒருத்தர் வருவார், அவர் உங்களை நடத்த வேண்டிய விதத்துல நடத்துவார். உங்களுக்கு போதிப்பாரு, உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாரு.
அப்ப ஆவியானவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு? நமக்கு கற்றுக் கொடுத்து நம்மை சரியான பாதையில் நடத்துகிறவரா இருக்கிறார். ஆவியானவரின் துணையும் ஆவியானுடைய வழிநடத்துதலும் ஒருவருடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் அவர்கள் சீக்கிரத்தில் பிதாவானவரால் கவர்ந்தெழுக்கப்படுவார்கள். அவர்கள் சீக்கிரத்தில் பிதாவை கவருவார்கள். அவர்கள் சீக்கிரத்தில் குமாரனா இயேசுவை என்ன பண்ணுவாங்க? கவர்ந்து கொள்ளுவாங்க. எப்படி கவரணுமா? ஆவியானவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறாரோ, ஆவியானவர் நமக்கு எதை நம்முடைய இருதயத்துல வலியுறுத்துகிறாரோ அதை நாம் சரியாய் செய்வோம் என்றார், சரியாய் பயன்படுத்துவோம் என்றார், அது நம்முடைய வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனமாயிருக்கும். அப்ப ஏகாய் சொல்றாரு, ஏகாய் நடத்துறாங்க. எஸ்தருக்கும் ஏகாயுடைய கண்கள் என்ன பண்ண தயவு கிடைக்குது. தயவு கிடைத்த எஸ்தர் ஏகாய் சொல்றாங்க, நீ இப்படிதாம்மா இருக்கணும், நீ இதை பயன்படுத்துமா, இது ராஜாவுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்றப்ப, அந்த வெள்ளை போலத்தை விட வாசனையான திரவியங்கள் எத்தனையோ இருக்கும். வெள்ளை போல தைலத்தை விட வாசனை நிறம் மிகுந்த திரவியங்கள் எத்தனையோ இருந்திருக்கலாம். எஸ்தர் ஒருவேளை அதை சூஸ் பண்ணியிருக்கலாம். எஸ்தரை சுத்தி எத்தனையோ சகோதரிகள் இருக்கிறாங்க. சகோதரிகள் சொல்லியிருப்பாங்க, எஸ்தருக்கு ஒருவேளை அப்படிப்பட்ட வாசனை திரவியங்களை பயன்படுத்துகிற பழக்கம் இல்லை என்றாலும் அந்த சூசான் அரண்மனைக்கு உட்பட்ட எத்தனையோ சகோதரிகளுக்கு அந்த வாசனை திரவியங்களை பயன்படுத்துகிறதான பழக்கம் இருக்கு. அப்ப அவங்க சொல்லியிருப்பாங்க, இதை விட இது நல்லா இருக்கும். எதை விட? வெள்ளை போலத்தை விட வேற நலதமான தைலங்கள் நல்லா இருக்கும், அதை என்ன பண்ணு, நீ யூஸ் பண்ணு, இது வேண்டாம் சொல்லியிருக்கலாம். இல்ல சந்தன தைலத்தை என்ன பண்ணு, வெள்ளை போல வேணாம், சந்தன தைலத்தை என்ன பண்ணு, பூசு. சந்தன தைலமும் வேணாம அதை விட வாசனை ஊட்டக்கூடியதான திரவியங்கள் நீ என்ன பண்ணு, எடு, இதெல்லாம் கவர்ந்து இழுக்கும் ஆலோசனை கொடுத்திருக்கலாம். இது எதற்கு ஒப்புமையா வருதுன்னா, ஆவியானவருடைய ஆலோசனைக்கு விரோதமாக மனித ஆலோசனையை நம் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வோம் என்றால் நம்முடைய மேன்மைக்கு நாமளே தடையாயிருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. மொர்தெகாயின் வார்த்தையை கூட எஸ்தர் என்ன பண்ணல. ஆனா மொர்தெகாய் டெய்லி வருவார். எதுக்கு வருவார்? எஸ்தர் எப்படி இருக்கிறாங்கன்னு விசாரிக்க மொர்தெகாய் டெய்லி வருவார். ஆனா மொர்தெகாயின் வார்த்தையை எஸ்தர் கேட்கல. எஸ்தர் தன்னோடு இருந்ததான சுற்றி இருக்கிற சகோதரிகளின் வார்த்தையை கேட்கல. எஸ்தர் கேட்ட ஒரே ஒரு நபர் யாருன்னா, அது பேர் என்னப்பா? ஏகாய். ஏகாயுடையதான வார்த்தையை மட்டும்தான் எஸ்தர் கேட்டாங்க. ஏன்னா அவனுக்கு கீழே தான் எஸ்தர் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறாங்க. யாரு மிட்டாய் சாப்பிடுறது? சரி இருக்கட்டும். இப்படி வாசனையை இழுக்கக்கூடியதான காரியத்தெல்லாம் பண்ணீங்கன்னா நாங்கள் எப்படி பிரசங்கம் பண்றது? சரி, கர்த்தர் நல்லவர். அப்ப ஏகாய் என்ன சொல்றாரோ அதை மட்டும்தான் எஸ்தர் என்ன பண்ணாங்க, செஞ்சாங்க. நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறாரோ அதை மாத்திரம் செய்வோம். வேதம் நமக்கு எதை கற்றுக் கொடுக்குதோ அதை மாத்திரம் செய்வோம். வேற எதையாகிலும் அவங்க சொன்னாங்க, அவங்க மூத்தவங்க, முதிர்ந்தவங்க, பழக்கமானவங்க, என்னை விட ஒரு ஆண்டுக்கு மேலாக அந்த சுத்திகரிப்பின் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்கன்னு சொல்லி நம்ம சீனியாரிட்டி பார்த்து நம்ம ஆலோசனை கேட்போம்னு சொன்னா மேன்மை அடைய முடியாது. எஸ்தரை பார்க்கிலும் சீனியாரிட்டி அங்க உள்ளவங்க இருந்திருப்பாங்க. எஸ்தரை விட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி வந்திருக்கலாம், இல்ல 1 மாசம் முன்னாடி வந்திருக்கலாம், அல்லது 6 மாசம் முன்னாடி கூட வந்திருக்கலாம். அப்ப சீனியர் சொல்றாங்கன்னு எஸ்தர் என்ன பண்ணல, வாசனை திரவியத்தை வெள்ளை போலத்தை கீழே வைத்து விட்டு வேறொரு தைலத்தை அவங்க என்ன பண்ணல, தன் கரத்தில் எடுக்கல. நான் யாருக்கு கீழே ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறேனோ அவருடைய வார்த்தையை தான் நான் கேட்பேன். இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த ஒரு நல்ல வழிகாட்டி யாருன்னா அது பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். பரிசுத்த ஆவியானவரை தவிர, அவரை விட நமக்கு ஒரு நல்ல வழியை காட்ட என் பார்வையில் பட்டவரை யாரும் கிடையாது. நல்ல வழிகாட்டி யாரு? ஆவியானவர் மட்டும்தான். அவர் நமக்கு எதை கற்றுக் கொடுக்கிறார்? நீங்க ஜெபிச்சு பாருங்க, தனிமைகளை ஜெபிச்சு பாருங்க, ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து ஜெபிச்சு பாருங்க, அந்நிய பாஷையின் அடையாளத்தை பெற்றுக்கொண்டு ஜெபித்து பாருங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் அநேக விஷயத்தை புதிதாய் கற்றுக் கொடுப்பார். புதிய புதிய காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுப்பார்.
அநேக பிரசங்கிமார்கள் வெளிப்பாடோடு பிரசங்கிக்க காரணம் என்ன? புத்தகங்கள் படிக்கிறதுனாலயா? இல்ல, வெளிப்பாடோடு பிரசங்கிக்கிறதுனால. ஆவியானவர் கொடுக்குற வெளிப்பாடுங்க அது. அது புஸ்தகத்துலலாம் இருக்காது. அது எப்பேற்பட்ட ஆர்த்தர் எழுதின புத்தகமா இருந்தாலும் சில வெளிப்பாடுகள் உள்ள இருக்காது. புதிய வெளிப்பாடுகள், புதிய தரிசனங்கள், புதிய திட்டங்கள், புதிய புதிய நோக்கங்கள் வெளியில வரணும்னா யாரால தான் கொடுக்க முடியும்? ஆவியானவரால மட்டும்தான் கொடுக்க முடியும். அதனாலதான் நான் போய் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புகிறேன். அது பரிசுத்த ஆவியானவர். அவரை நாம் பெற்றுக்கொள்ளணும். இன்றைக்கு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள அநேகருடைய இருதயம் என்ன பண்ணல? வாஞ்சிக்கிறது இல்லை. ஏகாயின் வசத்தில் ஒப்பு கொடுக்க அநேக இருதயங்கள் என்ன பண்றது இல்லை? வரதில்லை. கன்னிமாடத்தில் இருக்க விருப்பம் உள்ளவர்களுக்கு ஏகாயின் வசத்தில் ஒப்பு கொடுக்க ஏன் முடியல? கன்னிமாடமாகிய சபைக்குள் வந்த நமக்கு ஆவியானவருக்கு விட்டு கொடுக்க ஏன் முடியல? ஏன் ஆவியானவர் கீழ்ப்பட முடியல? ஏன் ஆவியானுடைய வார்த்தைக்கு முற்று முடிய நம்மை ஒப்பு கொடுக்க முடியல? கடினமா இருக்கா? ஏகாயுடைய வார்த்தை மிக கடினமா இருக்கா? ஆவியானவரை போல மென்மையா நடத்த யாராலையும் முடியாது. ஆவியானவரை போல நம்முடைய இருதயத்தை ஸ்தோத்திரம் சோர்ந்து போக பண்ணாம பேச யாராலையும் முடியாது. ஆவியானவரை போல நம்மளை ஸ்தோத்திரம் அன்பா நடத்த யாராலையும் முடியாது. ஆனா அப்படிப்பட்ட ஆவியானவருக்கு கீழ்ப்படியாத இன்னைக்கு அநேகருக்கு என்ன இல்லை? ஏகாயின் வசத்தில் ஒப்பு கொடுக்க விருப்பம் இல்லை. எஸ்தர் ஏகாயின் வசத்தில் ஒப்பு கொடுக்குறாங்க. நான் இந்த கன்னி மடத்துக்குள் வந்து விட்டேன், இந்த சபைக்குள் வந்து விட்டேன், இந்த சபையில் என்னை வழிநடத்தக்கூடிய ஆவியானவரை விட்டு கொடுக்கிறேன். ஜெபியுங்க, அபிஷேகத்துக்காக ஜெபியுங்க, அந்நிய பாஷையின் அடையாளத்துக்காக ஜெபியுங்க, பேசி ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரா? பேசுங்க, வார்த்தையை பண்படுத்துங்க, மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, வார்த்தையை பெருக்குங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை நீங்க எவ்வளவா பெருக்குறீங்களோ அந்த பெருக்கம் உங்களுக்கு ஒரு புதிய ஒரு பாதைக்கு நேரம் என்ன பண்ணும்? நடத்த ஆரம்பிக்கும். எனக்கு கர்த்தர் ஆரம்பத்தில் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். 2017 நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட பொழுது புது வருட ஆராதனையில ஜனவரி மாதம் 1ஆம் தேதி நடுராத்திரி ஒரு 11:50 12:10 இந்த இடைப்பட்ட நேரத்தில் தான் கர்த்தனை அபிஷேகித்தார். அப்ப எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்தார். அந்த ஒரு வார்த்தையை எப்படி ஜெபிக்க ஆரம்பிச்சேன். வார்த்தைகள் மாறுச்சு, வார்த்தைகள் மாறுச்சு, வார்த்தைகள் மாறுச்சு. இன்னைக்கு எத்தனையோ வார்த்தைகளை கர்த்தர் நாவல கொடுக்க காரணம் என்ன? அதை நாம் பெருக்க பயன்படுத்தணும். அநேக நேரங்கள் அந்நிய பாஷையை நம்ம எங்க பேசுறோம்னா ஆராதிக்கும் பொழுது பேசிட்டு அங்கேயே கழட்டி விட்டு போயிடுறோம். அந்நிய பாஷை என்பது வஸ்திரம் கிடையாது, போட்டவும் கழட்டி வைக்கவும் எடுத்து போடவும். அது நம்முடைய இருதயத்தின் நம்முடைய சரீரத்தின் உறுப்பாக என்ன பண்ணணும்? செயல்படணும். அநேகர் அந்நிய பாஷை அடையாளத்தை வஸ்திரத்தை போல பயன்படுத்துறாங்க. அபிஷேகத்தை ஆலயத்துக்கு வந்தால் போட்டுக்கிறது, வீட்டுக்கு போனால் கழட்டிடுறது. ஆராதிக்கும் போது போட்டுக்கிற, ஆராதனை முடிஞ்சால் கழட்டி வச்சிடுறது. இல்லை, எத்தனை பேர் ஜெப நேரத்தை தவிர அந்நிய பாஷையை பேசின பழக்கம் இருக்கு? ஜெபத்தை தவிர, ஆராதனை நேரத்தை தவிர. சபை ஆராதனை அல்ல, வீட்டு ஆராதனை இல்லை, வீட்டு ஜெபத்தை அல்ல, இது இல்லாமல் தனிப்பட்ட விதத்தில் டிரைவிங்கில் இருக்கிறப்பையோ, நடந்து போகிறப்பையோ, வேலை செய்கிறப்பையோ எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கு? அதுதாங்க நம்மளை பெருக்க ஆரம்பிக்கும். அப்படி ஜெபம் பண்ணி பாருங்க, சில குழப்பங்கள் இருக்கப்ப தெளிவான பதில கர்த்தர் கொடுப்பாரு. எத்தனை விஷயம் எனக்கு அதை கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரு. சில குழப்பங்கள் வரும், ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் பாட்டுக்கு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருவேன். எங்க இருக்கேன்னா யோசிக்கிறது இல்லை, நடக்கிறேனோ வண்டி ஓட்டுறனோ மொட்டை மேலே விளாத்திட்டு இருக்கனால இல்லை, நான் பாட்டுக்கு எனக்கு கொடுக்கப்பட்ட நாவுகளை நான் பயன்படுத்தி பேச ஆரம்பிப்பேன். அநேக குழப்பங்களுக்கு கர்த்தனுக்கு பதில் கொடுத்துருக்கிறாரு, ஒரு தெளிவை கொடுத்துருக்க, ஒரு சமாதானத்தை கொடுத்துருக்க. காரணம் என்ன? ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட கன்னிமடத்தில் இருக்கிற எஸ்தர் எல்லாவற்றுக்கும் அவருடைய வார்த்தையை மட்டும் கேட்டதனால ராஜாவின் இருதயத்தை கவரப்பட்டார். நாம் ஆவியானவருடைய வார்த்தையை மாத்திரம் கேட்டு செயல்படுவோம் என்றால் இயேசு கிறிஸ்துவை கவருவது இதைவிட மேலான ஒரு மென்மையான வழி நமக்கு என்ன பண்ணாது? கிடைக்காது. அந்த வசனத்துல மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்களேன். அந்த பிற்பகுதியை மாத்திரம். காவல் பண்ணுகிற ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை. ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்றாரோ அது மட்டும்தான் வேத வாக்கு. இன்னைக்கு அநேகருக்கு கணவருடைய வார்த்தை தான் வேத வாக்கு, அநேகருக்கு மனைவியின் வார்த்தை தான் வேத வாக்கு, அநேகருக்கு அநேகருடைய வார்த்தை தான் வேத வாக்கா இருக்கு. ஆனா எஸ்தருக்கு எது வேத வாக்கு? ஏகாய் எதை சொல்றாரோ, நான் யாருக்கிட்ட ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறேனோ, நம் ஒருத்தர் ஒப்புவிக்கப்பட்டிருக்கோம். யார்? பரிசுத்த ஆவியானவர். அவர்கிட்ட நம்ம ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோம். அவர் என்ன சொல்றாரு? நாம் மேன்மையடைய இரண்டாவது வழி, நாம் யாருடைய கரத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோமோ
அவருடைய வார்த்தையை கேட்டு செயல்படுவது நம்முடைய மேன்மையின் இரண்டாவது வழி. நம் மேன்மை அடைவதற்கு முதல் வழி சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கை. இரண்டாவது வழி, யாருடைய வசத்தில் ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறோமோ அவர் வார்த்தையை மட்டும்தான் கேட்கணும். அநேக வார்த்தைகளை கேட்டு குழம்பி அலப்பி மூளை குழம்பி ஆவிக்குரிய வாழ்க்கையில பைத்தியமா தெரியறதை விட பரிசுத்த ஆவியானவர் கீழே பைத்தியமா இருந்தா அவரை நம்மளை மேன்மையான இடத்துல கொண்டு போய் என்ன பண்ணுவார்? இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட அநேகர் ஆவிக்குரிய வாழ்க்கையில பைத்தியமா சுத்திட்டு இருக்கிறாங்க. எப்படி என்ன பண்றது ஒன்னும் எல்லாத்தையும் கேட்கறாங்க, அநேக ஆலோசனையை கேட்கறது. ஆனா கர்த்தருடைய ஆலோசனை மாத்திரம் தான் என்ன பண்ண முடியும் வாழ்க்கையில உறுதியா நிற்கும். அது பரிசுத்த ஆவியானவர். அவருடைய வார்த்தையை மாத்திரம் கேளுங்க. என்னைக்கு நான் சொல்றதா, என்னைய நீங்க என்ன பண்ண வேணாம், நம்ப வேண்டாம். என் பிரசங்கத்தை நீங்க நான் நம்பணும்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஆவியானுடைய வார்த்தையை நம்புங்கன்னு நான் சொல்லுவேன். நான் கூட சில சமயத்துல என்னுடைய மாம்சத்துல பேச வாய்ப்பு உண்டு. ஆனா ஆவியானவர் எந்த மனுஷனையும் மாம்சத்தை என்ன பண்ண மாட்டாரு, பேச வைக்க மாட்டாரு, மாம்சமா செயல்பட விடவும் மாட்டாரு. அதனால ஆவியானவருக்கு நம்மளை விட்டு கொடுத்தோம்னாக்க எந்த மனுஷன் நம்ம முகஸ்துதி செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆவியான நமக்குள்ள இருந்தாருனாக்க எஸ்தர் ராஜாவை போய் முகஸ்துதி செய்யணும் அவசியம் இல்லை. எஸ்தர் போய் தனக்கு ஆகாரம் கொடுக்கறவங்க முகஸ்துதி செய்யணும் அவசியம் இல்லை. எஸ்தர் தன்னோட இருக்கிற அந்த தாதிமார்களை முகஸ்துதி செய்யணும் அவசியம் இல்லை. அவள் செய்தது ஒன்னே ஒன்று, தனக்கு கொடுத்த வார்த்தையை மாத்திரம் அவள் செஞ்சதுனால யாருக்கும் அவன் முகஸ்துதி செய்யலை, யாரையும் ப்ளீஸ் பண்ணல, யாரையும் கெஞ்சல, யாரையும் வழக்காட வாங்கன்னு கூப்பிடல. அவங்க செஞ்ச ஒரே ஒரு வார்த்தை, தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஏகாயுடைய வார்த்தையை மாத்திரம் செஞ்சாங்க. நீங்க ஆவியானுடைய வார்த்தையை மாத்திரம் செயல்பட்டு பாருங்க. யார்ட்டையும் போய் கெஞ்சணும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு மேன்மை வேணும்னு நீங்க யாரையும் கெஞ்ச வேணாம். ராஜாவின் பொற்செங்கல் உங்களை நோக்கி நீட்டப்பட வேண்டும் என்று நீங்க யாரையும் கெஞ்ச வேணாம். நீங்க செய்யறது ஒன்னே ஒண்ணு, ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து வார்த்தையை மாத்திரம் கேளுங்க. ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து வார்த்தையை மாத்திரம் கேட்டு பாருங்க, பொற்செங்கல் தானாய் நீட்டப்படும். மேன்மை தன்னை போல உண்டாங்க. இன்னைக்கு மேன்மை அடைய எத்தனை பேர் எத்தனை வழியில போயிட்டு இருக்கிறாங்க, எத்தனையோ பேரை கெஞ்சுறாங்க, ப்ளீஸ் பண்றாங்க, ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வாங்குறாங்க, ரெஸ்யூம்ல அட்டாச் பண்றாங்க, இவர் எனக்கு தெரியும் அப்படின்னு. இதெல்லாம் எதுக்கு? ஒரு மேன்மைக்காக. ஆனா இங்க எஸ்தரை குறித்து பார்க்கிறோம், அப்படிப்பட்ட எந்த அட்டாச்மெண்ட்டும் இங்க எஸ்தர் என்ன பண்ணல, வைக்கல. எஸ்தர் அட்டாச்மெண்ட் பண்ண ஒரே ஒரு அட்டாச்மெண்ட் என்னன்னா கீழ்ப்படுகிற அட்டாச்மெண்ட். எஸ்தர் கீழ்ப்படுகிற அட்டாச்மெண்ட் உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்ந்ததுனால வேற யாருடைய பேரையும் அந்த அம்மா சேர்க்கல, வேற யாருக்கிட்டையும் போய் நிக்கல, வேற யாருக்கிட்டையும் போய் ப்ளீஸ் பண்ணல. ஆவியானவருக்கு எந்த இருதயம் கீழ்ப்படியுதோ அந்த இருதயம் சில நாட்களுக்குள்ள மேன்மையான ஸ்தலத்தை நோக்கி என்ன பண்ணும், செயல்படும். 12 மாதங்கள் தான். 12 மாதங்களும் ஏகாயுடைய வார்த்தைக்கு எஸ்தர் கீழ்ப்படிந்ததால 13வது மாதம் ஒரு புதிய வருடம் வரும் பொழுது எஸ்தரை பொற்செங்கோல் நீட்டப்பட்டு ராஜாத்தியாய் அரண்மனையில் உட்கார வச்சு அந்த ராஜாத்தியின் வார்த்தைக்கு கீழே அநேகரை கர்த்தர் செயல்பட வைத்தார். மேன்மை அடையணும்னா சில நாட்கள் ஒளிந்திருக்கணும். அந்த ஒளிந்திருக்கிற நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களா இருக்கணும்னா ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிற வாழ்க்கையா இருக்கணும். ஃபர்ஸ்ட் சுத்திகரிப்பு முக்கியம், மன்னிப்பு சுத்திகரிப்பு, மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை இருக்கணும். இரண்டாவது ஏகா எண்ணக்கூடிய பரிசுத்த ஆவியானுடையதான வழி நடத்துதல் நம்முடைய வாழ்க்கையில இருக்கணும். இதுவரைக்கும் அந்த அனுபவம் இல்லைன்னா இன்னைக்கு ஜெபியுங்க, ஆண்டவரே ஆவியானவரை நடத்தினை விட்டு கொடுக்குறேன்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் அநேக குழப்பங்கள் வரும்பொழுது எனக்கு தெளிவான பதிலை கொடுங்கப்பா. அநேக குழப்பங்கள் உண்டு, எனக்கு தெளிவு வேணும்னா ஆவியானவரை மட்டும்தான் கொடுக்க முடியும். பிரச்சனையா, கண்ணை மூடி ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து உங்க சமாதானத்தை கொஞ்சம் தூக்கி வைங்க தேவ சமூகத்துக்கு நேராக. அவர் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பார். போராட்டங்கள், பலவீனங்கள், குடும்ப சண்டை, குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி தகராறு, பிள்ளைகளுக்கும் பெற்றோருக்கும் எந்த தகராறா இருந்தாலும் தீர்த்து வைக்க ஒரே ஒரு நீதிபதி யாருன்னா பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான். அவருக்கு விட்டு கொடுத்து பாருங்க. அவர் உங்க இருதயத்துல சில வார்த்தையை ஏவுவாரு, அதை செஞ்சு பாருங்க. பிரச்சனை சீக்கிரத்துல முடிஞ்சிடும், சீக்கிரத்துல சமாதானம் கிடைக்கும். அதை செய்யாததுனால தான் இன்றைக்கு அந்த வாள் மாதிரி என்ன பண்ணுது, எல்லாம் நீண்டுகிட்டே போகுது. நமக்கு ஒரு மேன்மை வேணும்னாக்க
கீழ்ப்படிவது அவசியம். யாருக்கு? ஆவியானவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஏகாயின் வசத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எஸ்தர் தன் வார்த்தையில், தன் நடக்கையில், தன் செயல்பாட்டில், தன் இருதய நினைவுகளில் ஒரு நாளும் ஒரு காலமும் மனிதனுடைய வார்த்தையை கேட்கல. அதாவது மற்றவருடைய வார்த்தையை. நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைய கேளுங்க. மனுஷங்க ஆலோசனை சொல்லுவாங்க, கேளுங்க, செயல்படுத்தாதீங்க. எஸ்தர் கேட்டாங்க, ஆனா எதையும் எஸ்தர் என்ன பண்ணல, செயல்படுத்தல. அவங்க செயல்படுத்தினது ஒன்னே ஒண்ணு, ஆவியானவர் சொன்ன வார்த்தையை மட்டும். மனுஷங்க ஆலோசனை கொடுப்பாங்க, வயதில் முதிர்ந்தவங்க பேசுவாங்க, கேளுங்க. ஆனா நீங்க செயல்படுத்த வேண்டிய ஒரே ஒரு செயல் எதுனா, பரிசுத்த ஆவியானுடைய செயல் மட்டும்தான். அவரை மாத்திரம் செயல்படுத்துங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ளும். அல்லேலூயா. அதுலேயே அந்த எஸ்தர் புஸ்தகத்திலேயே அடுத்த வெள்ளை போலத்துக்கு கீழே ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கும், சுகந்த வாசனைகள். சுகந்த வாசனைகள். எது சுகந்த வாசனை? எது மேன்மை? எது நன்மையானது? எது உச்சிதமானது? யோசிக்கணும். அநேக வாசனை உண்டு, ஆமாவா இல்லையா? வாசனைகள்ல அநேக வாசனை உண்டு. நம்ம ரவுண்டானத்துல மழை அதிகமான ஒரு வாசனை வெளியே வரும். எத்தனை பேர் அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துருக்கீங்க? ரவுண்டானத்துல மழை அதிகமாக பெஞ்சிச்சுனாக்க அந்த இடமே ஒரு விதமான ஸ்மெல்ல, ஒரு வாசனையா மாறும். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? அப்ப வாசனைகள்ல பலவற்றை உண்டு. ஆனா எதை பயன்படுத்தணும்? நல்லதை மட்டும்தான் எடுக்கணும். நல்லதை மட்டும்தான். சுகந்தது, உகந்தது எது? எல்லாத்தையும் மோந்து பார்க்கலாம். எல்லாத்தையும் மோந்து பார்த்தா மயக்கம் அடிச்சு கீழே ஒன்று செத்துருவோம். குளோரோஃபார்ம் அஸ்டர் அது, அதெல்லாம் மோந்து பார்த்தா முடிஞ்சு. மோந்து பார்த்தோம்னா கொஞ்சோண்டு போதும், 2 பிச்சுக்கு பிச்சுக்கு மூக்கில் அடிச்சோம்னா போயிடும். எதை முகரணும், எதை எடுக்கணும், எதை பயன்படுத்தணும், ரொம்ப முக்கியம் நம்முடைய வாழ்க்கையில. கண்டதையும் எடுத்து என்ன பண்ணக்கூடாது, வாழ்க்கையில பயன்படுத்தக்கூடாது. எது நல்லது அது நமக்கு வேண்டும். அதனாலதான் வேதத்துல வெளிப்படுத்தல ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், 2 விஷயங்கள் உண்டு. ஒன்று அனலுள்ள வாழ்க்கை, ஒன்று குளிருள்ள வாழ்க்கை. ஏதேன் தோட்டத்தில் 2 பாதையில கர்த்தர் கொடுத்தார். ஒன்று ஜீவ விருட்சத்துக்கு போற பாதை, ஒன்று ஜீவ விருட்சத்துக்கு போகாத பாதை. நன்மை தீமை. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் 2 விதமான பாதையை வச்சிருக்கிறார். எதை எடுக்கணும், எதை எடுக்கக்கூடாது கற்றுக் கொடுக்கிறாரு. ஆனா நம்ம கேட்கறது இல்லை. எல்லா வாசனையும் மோந்து பார்க்கறது. யார் அந்த வேலையை பாப்பா? எல்லா வாசனையும் யார் மோந்து பாப்பா? தெரியாதா? எல்லாத்தையும் ஒரு 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 வாசம் அடிப்பாரு, மோப்பம் பிடிப்பாரு. எல்லாத்தையும் நாய் மோப்பம் பிடிக்கும். எல்லாத்தையும் நாய் மோப்பம் பிடிக்கும். ஒரு மனுஷன் வந்தாலும் மோந்து பார்க்கும், ஒரு செடியை மோந்து பார்க்கும், ஒரு பூவை மோந்து, எல்லாத்தையும் மோந்து பார்க்கும். ஆனா மனுஷங்க அப்படி என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. விஷம்னு தெரிஞ்சா தொடாம இருக்கணும். குளோரோஃபார்ம்னு தெரிஞ்சா மோந்து பார்க்காம இருக்கணும். மோந்து பார்க்குறேன், நக்கி பார்க்குறேன், தொட்டு பார்க்குறேன்னா அப்புறம் 108க்கு ஃபோன் பண்ணி ட்ரிப்ஸ் ஏற்றிட்டு தான் அப்புறம் படுத்து கிடக்கணும் ஆஸ்பத்திரியில். அது போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் எத்தனையோ காரியங்கள் இருக்கு. எல்லாத்தையும் அள்ளி கொட்டக்கூடாது உள்ள. சரியானது எது? நான் பார்த்த வரைக்கும் என் பார்வையில் சரியானது இந்த வேதாகம் மட்டும்தான். இதில் இருக்க வார்த்தை மட்டும்தான். இதை மாத்திரம் சரியா இது பண்ணுங்க, வேற எதையும் கொண்டு வர வேணாம். இதுல இருக்கிற வார்த்தைகள் மாத்திரம் இதை பயன்படுத்துங்க. சில தலைவர்கள் சொன்ன வார்த்தையவோ, சில பெரியவங்க சொன்ன வார்த்தையவோ, சில மறைந்த முன்னாள் சிலர் சொன்ன வார்த்தையவோ உங்களுடைய வாழ்க்கையின் அச்சாரமா எடுக்காதீங்க. உங்க வாழ்க்கையின் அச்சாரமா எது இருக்கணும்? இந்த வேத வசனம் தான் இருக்கணும். இதை விட மேன்மையானது எதுவும் கிடையாது. ஒருவன் என்னிலும்
ஒருவன் என்னிலும் என் வார்த்தை நிலைத்திருந்தால் நீங்கள் என்ன கேட்டாலும் உங்கள் விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் அது உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ எதில் நினைச்சிருக்கணுமா? சுகந்த வாசனை எது? கர்த்தருடைய வார்த்தை. இதை விட மேன்மையானது எதுவுமே கிடையாது. இதுக்கு கீழ்ப்படிங்க, இதை கீழ்ப்படிங்க. வாலிபன் தன்னை எதில் சுத்திகரித்துக் கொள்வான்? கர்த்தருடைய வார்த்தையில். இதில் தான் சுத்திகரிப்பு கிடைக்குது. இதுதான் மேன்மையானது. இதை தான் பயன்படுத்தணும். ஆனா வேத வசனத்தை தவிர இன்னைக்கு அநேக வார்த்தை, இன்னைக்கு வேத வாக்கியம் எடுத்து இன்னைக்கு அநேகர் என்ன பண்றாங்க? அதுதான் பல வாசனை உண்டு. அதுக்கு தான் சொன்னேன், பல வாசனை உண்டு. பல பேர் பல வாசனை எழுதுவாங்க, பல பேர் பல பொன்மொழிகளை எழுதுவாங்க. எல்லாமே உகந்ததான்னு கேட்ட கிடையாது. எது உகந்தது? வேதம் தான். இதை தவிர உகந்தது எதுவுமே கிடையாது. இதை எடுத்துக்காங்க, இதை டெய்லி யூஸ் பண்ணுங்க. டெய்லி குளிக்கிறோமா? டெய்லி சோப் போட்டு குளிக்கிறோமா? பவுடர் அடிக்கிறோமா? பர்ஃப்யூம் போடுறோமா? எதுக்கு? எதுக்கு? நம்மளுடைய நாத்தம் மற்றவனுக்கு வந்துடக்கூடாதுன்றதுக்காண்டி. நம்மளுடையதான நாத்தமானது, நம்முடைய துர்நாற்றம் இன்னொருடைய மூக்கில் என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாதுன்னு டெய்லி குளிக்கிறோம், சோப் போட்டு குளிக்கிறோம். விலை உயர்ந்த சோப்பை வாங்கி என்ன பண்ணுறோம்? குளிக்கிறோம். விலை உயர்ந்த பர்ஃப்யூமை வாங்கி அடிக்கிறோம், பவுடரை வாங்கி பூசுகிறோம். இதெல்லாம் எதுக்கு? நம்முடைய துர்நாற்றம் வெளியில் வந்துடக்கூடாதுன்னு. இது வெளியான துர்நாற்றம். உள்ள ஒரு துர்நாற்றம் இருக்கு. அந்த துர்நாற்றம் நீங்கணும்னா இந்த வசனம் உள்ள போகணும். இந்த வசனம் என்கிற இந்த வாசனை திரவியம், இந்த சுகந்த வாசனை உள்ள போகும்னா அது உள்ள இருக்கிறதான துர்நாற்றத்தை நமக்கும் கொண்டு வராது, நம்மிடத்திலிருந்து வெளியே யாருக்கும் கொண்டு வராது. அப்ப டெய்லி இந்த பூசுறதுக்கு போல இதையும் கொஞ்சம் என்ன பண்ணணும்? கொஞ்சம் பூசி வைக்கணும். அப்பதான் உள்ளான துர்நாற்றம் வெளியே வராது. இருதயத்தின் துர்நாற்றம் என்ன பண்ணாது? வெளியே வராது. நம்மளை யாரும் ஜட்ஜ்மெண்ட் என்ன பண்ண மாட்டாங்க. ஆளு பார்க்க டீசெண்டா இருக்கிறான், வாயை திறந்தா எப்பா அப்படி சொல்லக்கூடாது. நாம் வாசனையா இருக்கணுங்க. அநேகர் விரும்பத்தக்க வாசனையா இருக்கணும். இன்றைக்கு நல்லா நம்ம கோட் ஷூட் போட்டு நீட்டா இருக்கிறோம், நல்ல தகுந்த வஸ்திரத்தை உடுத்தி பார்க்க ரொம்ப ராயலா இருக்கிறோம். ஆனா வாயை திறந்தா கப்படிச்சா என்ன பண்ணுவாங்க? யாராவது பேசுவாங்க அவன்கிட்ட? தோற்றம் எப்படி இருந்தா என்னங்க, வாய் நாறுது. யாரு பக்கத்துல பின்னு பேசுவா? அப்படியே போயிருவாங்க. வெளி தோற்றத்தை விட உள் தோற்றம் முக்கியம். வெளி தோற்றத்தை விட உள் தோற்றம் முக்கியம். அந்த உள்ளான மனுஷன் சுத்திகரிக்கப்படணும்னா வேத வசனத்தை தவிர உள்ளான இருதயத்தை சுத்திகரிக்க யாராலையும் முடியாது. வசனம் அவர்களை புடமிடும், வசனம் அவர்களை சுத்திகரிக்கும், வசனம் அவர்கள் தோற்றங்களை மாற்றும். இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததான சவுலுடைய வாழ்க்கை பவுலாய் மாறும் என்றால், இந்த வேத வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற எத்தனையோ பேருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாய் மாறப்போகுது என்று கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அது கண்டிப்பாக மேன்மையானதாய் மாத்திரம்தான் இருக்கும். மேன்மையை தான் கர்த்தர் தமது ஜனங்களுக்கு கொடுப்பாரு. அதுக்கு கீழ்ப்படிஞ்சு பாருங்க. எத்தனையோ பேருடைய ஆலோசனை கேட்டிருப்பீங்க, பொன்மொழிகளை கேட்டிருப்பீங்க, ஸ்டேட்டஸில் வச்சிருப்பீங்க, அனுப்பியிருப்பீங்க, உங்கள் பயோவில் கூட எழுதியிருப்பீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். உங்கள் பயோவில் நீ எழுத வேண்டிய ஒரே ஒரு வார்த்தை வேத வசனம் மட்டும்தான். உங்கள் பயோவில் உங்கள் வேத வசனத்தை எழுதுங்க. உங்கள் வாக்குத்தத்தத்தை உங்கள் பயோவில் எழுதுங்க. அதை அறிக்கை பண்ணுங்க. உங்களை பார்க்கும்பொழுது அந்த வாசனை தானாக வெளியில் வர ஆரம்பிக்கும். வசனம் என்கிற வேத வசனம், அந்த வாசனை வெளியே வர ஆரம்பிக்கும். இன்னைக்கு பயோவில் என்னென்ன எழுதியிருக்கிறோம்? ஒவ்வொருத்தருடைய இன்ஸ்டாகிராமில் போய் பாருங்க, ஃபேஸ்புக்கில் போய் பாருங்க, வாட்ஸ்அப்பில் பாருங்க. பயோவில் பல காரியத்தை எழுதியிருப்பாங்க. ஆனால் எதுவுமே வாசனைக்கு உண்டாதானதாக இருக்காது, மோட்டிவேஷனாக தான் இருக்கும். அது யாருக்கு? நமக்கா? இல்லை. மற்றவங்களுக்கா? அதுக்கும் இல்லை. யாருக்கு? யாருக்கும் பிரயோஜனப்படாத ஒரு வாசனை நமக்குள் இருப்பதை விட அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள வேத வசனம் என்கிற வாசனை நம்முடைய பயோல இருக்கும் என்றால் அது நம்மை வாசனை உள்ளவர்களாய் மாற்றும். அல்லேலூயா. இன்னைக்கே போய் பயோவை என்ன பண்ணுங்க, எல்லாம் மாற்றுங்க. செக் பண்ணுவேன், பயோவை செக் பண்ணுவேன். அதுக்குன்னு பாஸ்ட்டை அன்ஃபாலோ பண்ணி விட்டு போயிடாதீங்க, சரிங்களா? செக் பண்ணுவேன். இப்போ இல்லை,
எனக்கு எப்போ தோணுதோ அப்போ செக் பண்ணுவேன், மாற்றுங்க. உங்கள் வாசனையை காட்டுங்க. நீங்கள் எப்படிப்பட்டவங்கன்ற வாசனை உங்களுடைய தோற்றத்திலேருந்து என்ன பண்ணணும், தெரியணும். இரண்டாவது உங்கள் வார்த்தையிலிருந்து என்ன பண்ணணும், தெரியணும். அப்போ எஸ்தர் சுகந்த வாசனை எடுத்துக்கொண்டாங்க. நல்லதை மட்டும்தான் அவங்க அப்சர்வ் பண்ணாங்க. எதை அப்சர்வ் பண்ணணும்? நல்லதை மட்டுமே, நன்மையானதை மட்டுமே, பிரயோஜனமானதை மட்டுமே. இப்போ நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மிகுந்த ஜாக்கிரதை உள்ளதாக என்ன பண்ணும், மாறும். வாசிக்கலாம் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளற சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். ஸ்தோத்திரம். இங்க ஒரு சுத்திகரிப்பை கொடுக்கறாங்க. செத்த கிரியைகள், கிரியைகளை குறித்து இங்க என்ன பண்றாரு சொல்ற. நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கணுமா, சுத்தமா இருக்கணுமா. எஸ்தர் தன்னுடைய கிரியைகள் என்ன பண்ணாங்க, ஒரு நாளும் மற்றவர்களை துன்பப்படுத்தல, மற்றவர்களை குற்றப்படுத்தல, மற்றவர்களை அதிகாரப்படுத்தல. நம்முடைய கிரியை எப்படிப்பட்டதா இருக்கு, நம்முடைய கிரியைகள் ஒரு சுத்திகரிப்பு வேணும். அந்த சுத்திகரிப்பு தான் நம்மளை மேன்மைக்கு நேரம் என்ன பண்ணும், கிரியைகளை சுத்தம் வேணுங்க. நம்முடைய நடக்கை, நம்முடைய செய்கை, அதான் கிரியை. அதுல சுத்தம் வேணும், அதுல சுத்திகரிப்பு இருக்கணும். அதான் வேதம் சொல்கிறது, மனசாட்சியை செத்த கிரியைகளாய் சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். நமக்குள்ள எத்தனையோ புதைக்கப்பட்ட ரகசியங்கள் இருக்கு, சுத்திகரிக்கப்படணும். எதை புதைப்போம், செத்து போனதை தான் புதைப்போம். அப்படி புதைச்சு 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 இன்றைக்கு அநேக இருதயங்கள் சுடுகாடாவே என்ன பண்ணுது, எங்க தான் புதைப்போம், அங்கதான் புதைப்போம். இன்றைக்கு புதைச்சு 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 அநேகருடைய இருதயமா இல்லை, எப்படிப்பட்டதா இருக்கு தெரியுமா, சுடுகாடா இருக்கு. அதை சுத்திகரிங்க. புதைச்சதை தூக்கி எரியுங்க. எதையுமே இருதயத்தில் போட்டு புதைச்சி வைக்காதீங்க. தேவ சமூகத்தில் போய் புதைச்சி வைங்க. கர்த்தருடைய பலிபீடத்தில் போய் புதைச்சி வைங்க. இருதயத்தில் சுமந்து புதைச்சி எதை சாதிக்க போறோம், எதையுமே சாதிக்க போறது. கர்த்தருடைய சமூகத்தில் போய் என்ன பண்ணுங்க, புதைச்சி வைங்க. அப்படியே வாசிக்கலாம். தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். தீத்து 2:14. அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். செத்த கிரியை செய்வதற்காக அல்ல, நற்கிரியைகளை செய்வதற்காக. எதற்கு? நற்கிரியை செய்வதற்கு. செத்து போன கிரியைக்காக அல்ல, நற்கிரியை செய்வதற்கு. எஸ்தர் என்ன செய்யணும், நற்கிரியை செய்யணும். எஸ்தருக்கு இந்த மேன்மை கொடுக்க காரணம் என்ன, நற்கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி. எஸ்தருக்குள் பல கோபங்கள் இருக்கலாம், அதெல்லாம் செத்தது. கோபங்கள் எல்லாம் செத்து போனது. ஆமானை குறித்து எஸ்தரு கோபம் இருக்கும், யூத கோத்திரத்தை அழிக்கிறவனை குறித்து எஸ்தரு கோபம் இருக்கும், தன்னை அடிமையாக கொண்டு வந்த ஆகாசருவை குறித்து கூட எஸ்தரு கோபம் இருக்கும். அதெல்லாம் செத்த கிரியை தூக்கி எறிஞ்சிட்டு நற்கிரியை நோக்கி எஸ்தர் என்ன பண்றாங்க அப்படின்னா என்ன, பழிவாங்கும் எண்ணத்தை தூக்கி எறிந்து விட்டு நன்மையானதை செய்யும்படி எஸ்தர் என்ன பண்றாங்க, முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. அப்ப நாம் எதை நோக்கி போகணுமா, நன்மையானதை செய்யும்படி தேவ சமூகத்தை நோக்கி நாம் முன்னேறி செல்லும் பொழுது கர்த்தர் நம்மை அதிக 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 அதிகமாய் நம்மை மேன்மையாக என்ன பண்ணுவார், நடத்துவார். கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்கலாம். எபேசியர் 5:26. எபேசியர் 5:26. தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளுவதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். ஸ்தோத்திரம். மகிமையுள்ள சபையாயிருப்பதற்கு, மகிமை உள்ள சபையாயிருப்பதற்கு முதலாவது தண்ணீரால் சுத்திகரிக்கப்படணும். பாவம் மன்னிக்கப்பட்டாயிற்று இரத்தத்தால். வசனத்துக்கு நேரம் நம்முடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது.
நற்கிரியைகளால் நம்முடைய இருதயங்கள் புதுப்பிக்கப்படுகிறது. 4வது, தண்ணீரால் சுத்திகரிக்கப்படணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் மூழ்கி ஞான ஸ்நானம் எடுக்கணும். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்ப ராஜ்யத்துக்கு நிறைய பிரவேசிப்பதற்கு நமக்குள்ள அந்த ஸ்டெப் இருக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்தோம், நம்மள ரத்தத்தால் சுத்திக நம்முடைய பாவத்தை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நம்ம மன்னிப்பை பெற்றுக் கொண்டு வந்திருக்கலாம். அல்லது சுகந்த வாசனை எதை விரும்புகிறாரோ ஆவியானவரை பெற்றுக்கொண்டிருக்கலாம், அபிஷேகம் பெற்றுக்கொண்டு வந்திருக்கலாம். தேவன் நமக்கு சொல்ற நற்கிரியைகள் நம்ம செய்திருக்கலாம், வசனத்தை வாழ்ந்திருக்கலாம், வசனத்தின்படி நம்ம வாசித்து வாழ்ந்திருக்கலாம். இது எல்லாமே அடிச்சுவடு. அதாவது ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4ன்ற மாதிரி போகும். ஆனா பேஸ் எது தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டதற்கு முதல் அடையாளம் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு வாரமும் அல்லது ஒவ்வொரு மாதமும் அவருடைய இரத்தத்தையும் அவருடைய மாமிசத்தையும் திருவிருந்து பந்தி, அது கர்த்தருடைய பந்தியில் அமர்ந்து அதை அறிக்கை பண்ணுவது. அதை அறிக்கை பண்ணுவது. மேன்மை அடையணுமா? உலக மேன்மையை குறித்து நான் இங்கே பிரசங்கம் பண்ணல, உன்னத மேன்மையை குறித்து நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க கார் வாங்கினா இது வரைக்கும் நான் பிரசங்கம் பண்ணல, வண்டி வாங்குங்கன்னு பிரசங்கம் பண்ணல. ராஜ்யத்துக்குள்ள தான் போகணும். நம்ம நோக்கம் பரலோகத்துக்குள்ள போகணும், பரலோக ராஜ்யத்துக்குள்ள நேரா போகணும். அந்த ராஜ்யத்துக்குள் போறதற்கு எல்லாவற்றுக்கும் மேலான மூலதளம், ஃபவுண்டேஷன் எதுன்னா ஞானஸ்நான சத்தியம். ஞானஸ்நான சத்தியத்துக்கு எந்த இருதயம் கீழ்ப்படிதோ அந்த இருதயத்தின் வாழ்க்கையில மேன்மையானதை கர்த்தர் ஒவ்வொன்றாய் 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 கொடுத்து ஆத்மாவை திருப்தியாக்க அவர் உண்மை உள்ளவர். ஒரு இருதயம் குழப்பத்தோட இருந்துச்சு, ஒரு இருதயம் சரியான குழப்பம், மண்ட குழப்பம், என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்படிப்பட்ட குழப்பம் நிறைந்த ஒருவனுக்கு ஒரு சத்தியம் சொல்லப்படுகிறது. தண்ணீர் இருக்க தடை என்ன? இறங்கு, மூழ்கு, வெளியில வா. குழப்பம் தீந்துச்சா? தீந்துச்சு. இயேசுவே தெய்வம், போயிட்டே இரு. கந்தாகிய மந்திரிக்கு பிலிப்பு முக்கி விட்டு என்ன பண்ணிட்டாரு? போயிட்டே இருந்தார். இந்த பக்கத்து பழைய ஏற்பாட்டு காலத்துல வந்தோம்னாக்க அங்க ஒரு வாழ்க்கை நரகமா இருக்கு. உன்னுடைய வாழ்க்கை நரகமான வாழ்க்கையை ஒருத்தன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். நல்லா வாழ்ந்தவன், நல்ல அதிகாரத்துல இருந்தவன், ஆனா இப்ப நரகமான வாழ்க்கையா வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். என்ன செய்யறதுனே தெரியல. ஏறி இறங்காத மருத்துவர் கிடையாது, செலவு பண்ணாத காசு கிடையாது, போகாத நாடு கிடையாது, இறங்க ஒண்ணுமே பலிக்கல. ஒரு சின்ன பொண்ணு சொல்றா, எருசலேம்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, நீ அவர்கிட்ட போ. நேரா தீர்க்கதரிசிட்ட போனாரு. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, நேரா போ, அங்க தண்ணி இருக்கா, முங்கி ஏஞ்சி வெளியே வா. 7 முறை முங்கி ஏஞ்சி வெளியே வா. முங்கினான், எழுந்தான். அவன் சரீரங்கள் எப்படிப்பட்டதாய் மாறியதான்? ஒரு பச்சை குழந்தையினுடைய சரீரத்தை போல அவன் சரீரம் மாறியது. அப்ப சில குழப்பங்கள் மாறணும்னா எங்க தான் போகணுமா? தண்ணீருக்குள்ளதான் போகணும். சில நரகமான வாழ்க்கையா? தண்ணிக்குள்ள வாங்க. வாழ்க்கையே நரகமா இருக்கு, வாழவே முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல, வெளியில தலை காட்ட முடியல. நாகமானுற குஷ்டரோகிக்கு மூஞ்ச வெளியில கொண்டு வர முடியல. குஷ்டரோகம் அவனுக்கு. தளபதியாய் வளம் வந்தவன், குதிரையில் வளம் வந்தவன், பட்டயத்தோடு ஈட்டியோடு யுத்தம் பண்ணவன், இன்றைக்கு கூடாரத்தோட்டு வெளியில வராம இருக்க காரணம் என்ன? அவனுக்கு ஏற்பட்ட குஷ்டரோகம், பலவீனம், சூழ்நிலை. அது மாறுவதற்கு அவன் செஞ்ச ஒரே ஒரு காரியம், தீர்க்கதரிசி நோக்கி போனார். தீர்க்கதரிசி சொன்ன ஒரே ஒரு காரியம், தண்ணீர்ல போய் மூழ்கி ஏஞ்சு வா. தண்ணீர்ல போய் மூழ்கி ஏஞ்சு வா. உன்னுடையதான சரீரம், உன் இருதயம், உன் வாழ்க்கை மீண்டும் குழந்தையை போல என்ன பண்ணும்? மாறும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில சில குழந்தை இருதயம் எதிர்பார்த்து, குழந்தையின் இருதயம் இல்லைன்னா ஒன்னும் செய்ய வேணாம், இயேசு கிறிஸ்து சமூகத்துக்குள்ள போங்க. ஞானஸ்நானம் எடுத்தவங்க அபிஷேகத்துக்குள்ள நேரா போங்க. ஞானஸ்நான சத்தியத்தை கீழ்ப்படியாதவங்க முதல்ல அதுக்கு கீழ்ப்படியுங்க. உங்களை ஒப்பு கொடுங்க.
பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுங்க. ஒவ்வொரு மாதமும் நம்முடைய சபையில் நடக்கிற திருவிருந்து கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறுங்க. உங்க வாழ்க்கை சமாதானத்துக்கு நேரம் என்ன பண்ணும்? போக ஆரம்பிக்கும். ஒரு குழந்தைய பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு எந்த தேவையும் இருக்கா? ஒரு குழந்தைக்கு ஒரு தேவையும் இருக்காது. அதுக்கு தேவை பசிக்கிறப்ப சோறு கொடுத்தா போதும், வேற எதுவுமே எதிர்பார்க்காது. ஏன்னா அந்த இருதயம் அந்த அளவுக்கு வெண்மையா என்ன பண்ணும் இருக்கும். புறாவை போல கபடற்ற இருதயங்கள் தான் குழந்தையோட இருதயம். அந்த இருதயம் நமக்கு வேணும்னாக்க அவர் நாமத்தால் மொழி எழுப்பினால் மட்டும்தான் உண்டு. அவன் முங்கி எழுந்திருச்சான், நாகமான் முங்கி எழுந்தான். சரீரங்கள் மாறியது, தோற்றங்கள் மாறியது, இருதயங்கள் மாறியது. அதுவரைக்கும் கீழ்ப்படியாத இருதயம் உடையவன் தான் நாகமான். யோ உம்மை தேடி வந்தாக்கு நீ தண்ணிக்குள்ள போய் சொல்றீங்க, கீழ்ப்படியாத இருதயம் தான். ஆனா இப்ப எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு? நான் சென்று வருகிறேன். பணிவான இருதயம் வர காரணம் என்ன? மரியாதை கொடுக்கிற இருதயம் வர காரணம் என்ன? கீழ்ப்படுகிற இருதயம் வர காரணம் என்ன? வற்புறுத்துகிற இருதயம் மாற காரணம் என்ன? பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் நாகமான் அன்றைக்கு ஸ்தோத்திரம் அப்படிப்பட்ட ஞானஸ்நானம் எடுக்கவில்லை என்றாலும் அவன் எடுத்த ஒரு ஸ்தானம் என்ன? நான் சுத்திகரிக்கப்பட தண்ணீரால் நான் கழுவப்பட வேண்டும் என்று நாகமான் தண்ணீருக்குள் போனான். யோவான் ஸ்நானகன் மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கு என்று சொல்லி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் சீசர்களும் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. இன்றைக்கும் ஞானஸ்நானம் கொடுத்து கொண்டே இருக்கிறது. எதற்காக? மேன்மைக்கு நேராய் மக்கள் போக வேண்டும் என்று சொல்லி. கிறிஸ்தவனா மாத்துறதுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கல இங்க யாருக்கும். இன்னைக்கு ஞானஸ்நானத்தை எல்லாரும் எப்படி நினைச்சுக்கிறாங்க? முங்கி எழுந்தா அவன் கிறிஸ்தவன். உனக்கு கிறிஸ்தவனா மாறதுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கல. கிறிஸ்தவ ராஜ்யமாகிய பரலோக ராஜ்யத்துக்குள் போறதுதான் ஞானஸ்நானம். இன்றைக்கு அது தெரியாம இன்றைக்கு முக்கிய சபையில அங்கமாக்குறதுக்காக ஞானஸ்நானம் பண்றது இல்ல. சத்தியத்தை கேளுங்க, சத்தியத்தை கீழ்ப்படியுங்க, ஒப்பு கொடுங்க, ஞானஸ்நானம் சத்தியத்துக்கு நேரம் வாங்க. கர்த்தர் நடத்துவார். மேன்மையா என்ன பண்ணுவார்? நடத்துவார். இத்தனை சுத்திகரிப்பையும் முடித்து விட்டு எஸ்தர் ராஜாவின் அரண்மனைக்குள் பிரவேசிக்கிறாங்க. பொற்செங்கோல் நீட்டப்பட்டது. இத்தனையும் முடிச்சுட்டு தான் எங்க போறாங்க? அரண்மனைக்குள்ள போறாங்க. இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த வாழ்க்கையில எல்லா சுத்திகரிப்பையும் நாம் செய்துவிட்டு அரண்மனைக்குள் பிரவேசிப்பதற்கு நாம் ஆயத்தமாவோம் என்றால், அந்த பிரவேசிப்பது என்றால் மரணம். பிரவேசிப்பது என்றால் மரணம். நாம் உயிரோடு இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு நாம் சுத்திகரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்றோமோ, மரணத்துக்கு பின்பாக வாழக்கூடிய பரலோக வாழ்க்கைக்கு அது நமக்கு உதவியா இருக்கும். நமக்கு 2 விதமான வாழ்க்கை உண்டு. பூலோக வாழ்க்கை, பரலோக வாழ்க்கை. பூலோக வாழ்க்கை எந்த அளவுக்கு கீழ்ப்படிதல் உள்ள வாழ்க்கையோட, எந்த அளவுக்கு அந்த ராஜாவை கவரத்தக்க வாழ்க்கை நம்ம வாழ்கிறோமோ, அந்த அளவுக்கு பரலோகத்தில் பரலோக ராஜாவின் ராஜாதி ராஜாவின் ஆளுகைக்கு கீழே நம்மளால என்ன பண்ண முடியும்? வாழ முடியும், நுழைய முடியும். அப்ப மேன்மை எப்ப வரும்? எப்படி வரும்? மன்னிப்படையும் பொழுது. மன்னிப்படையும் பொழுது மேன்மை உண்டாகும். இரத்தத்தால் மன்னிக்கப்படும் பொழுது. 2வது கவரப்படும் பொழுது. தேவனுக்கு இயேசுவுக்கு எது பிடிக்கும் அதை செயல்படுத்துங்க. அதற்கு என்ன வேணும்? ஆவியானவரின் வழி நடத்துதல் வேணும். ஏகாயுடைய வழி நடத்துதல். 3வது அநேக காரியங்கள் இருக்கு. எது சுகந்தது, எது உகந்த வாசனை, அதை எடுங்க. கிரியைகளை மாற்றணும். கிரியைகளை செத்த கிரியைகள், நல்ல கிரியைகளை. கடைசியாக ஞானஸ்தான சத்தியம். ஞானஸ்தான சத்தியத்துக்கு நேராக நம்ம மூழ்கி நாம் வெளியில வரும் பொழுது ராஜ்யத்துக்கு நேராக பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. அப்ப மேன்மை எப்ப வரும்? சும்மா மேன்மை வந்துருமா? சும்மா எஸ்தர் போய் ராஜ்யத்தையே போய் உட்காந்தாங்களா? எஸ்தர் உபவாசம் மட்டும்தான் போய் போட்டு உட்காந்தாங்களா? இல்லை, இத்தனை காரியத்தையும் எஸ்தர் செஞ்சாங்க. நிறைய காரியம் இருக்கு. பேசுனா பேசிட்டே இருப்பேன், நேரம் பத்தாது. நிறைய சுத்திகரிப்பு. பார்வையில சுத்திகரிப்பு, செவிகளை சுத்திகரிப்பு, நாவல சுத்திகரிப்பு, முகர்வதில் சுத்திகரிப்பு, பேச்சுல சுத்திகரிப்பு, கைகளில் சுத்திகரிப்பு, நடக்கையில சுத்திகரிப்பு, பல சுத்திகரிப்பு இருக்கு. அத்தனையும் எஸ்தர் தன்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்தாங்க. அதனால் அவர்களுக்கு ராஜ மேன்மை கிடைத்தது. இன்றைக்கு நமக்கு ஒரு மேன்மையை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த மேன்மையை நோக்கி நம்ம சரியா பிரயாணிப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். நான் நம்முடைய குலத்துக்கு ஆசீர்வாதமா இருப்போம்.
அதை விட்டுட்டு வேற எதையாவது செஞ்சோம் அப்படின்னா 4:14 சொல்லப்பட்டது போல நீயும் உன் தகப்பன் குடும்பமும். இந்த வாழ்க்கை எதுக்கு? அரண்மனைக்குள்ள கொண்டு போய் தள்ளி விட்டது எதுக்கு? மேன்மையான வாழ்க்கையை ருசிச்சு பார்த்துட்டு வர்றதுக்கா? இல்ல, உன் குலத்துக்கு பிரயோஜனப்படுவதற்காக. மொர்தெகாயை கொண்டு போய் எஸ்தரை ஏன் தள்ளி விட்டார் உள்ள? எஸ்தராவது நல்லா வாழட்டும்னா? இல்ல, அவள் வளர்ந்து குலத்தை காப்பாற்ற வேண்டும். குலம்னா அவளுடைய கோத்திரங்கள், ஜனங்கள் காப்பாற்றப்படுவதற்கு. நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு, நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம், நமக்கு கொடுக்கப்பட்ட சபை, நமக்கு கொடுக்கப்பட்ட தேவ சிறகின் மறைவிடம் எதற்காக? சுகபோகமா வாழ்ந்து செத்து போறதுக்கா? இல்ல, பிரயோஜனப்படுவதற்கு. யாருக்கு பிரயோஜனம்? அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு. பசியினாலும் பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் இன்றைக்கு செத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு யார் உத்தரவாதி? சுத்திகரிக்கப்பட்ட நாம் எந்த அளவுக்கு தேவ இருதயத்தை கவர்றோமோ அது அவர்களுக்கு பாதுகாப்பாய் மாறும். அது அவர்களுக்கு பாதுகாப்பாய் மாறும். இன்னும் ஒரு சத்தியம் ஒன்று இருக்கு, ஆனால் நேரம் பத்தாது. அதனால நான் என்னுடைய பிரசங்கத்தை நான் நிறைவு செய்யறேன். சுத்திகரிப்பின் வாழ்க்கை எதுக்கு? ராஜமேன்மை எப்ப கிடைக்கும்? தேவனுக்கு நேராக செயல்படும் பொழுது மேன்மை உண்டாகும். நிச்சயமாய் கர்த்தர் மேன்மையை வச்சிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை மேன்மையான வாழ்க்கையா வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் நாம் அந்த வாழ்க்கையை கொஞ்சம் நம்ம என்ன பண்றது இல்லை, விட்டு கொடுக்கறது இல்லை. ஸ்தோத்திரம். அதனால் இந்த நாட்கள்ல இருந்து கன்னி மடத்துக்குள் நான் வந்துட்டேன், ஆனா நான் எப்படி வாழணும்? நான் ரட்சிக்க சபைக்குள்ள வந்துட்டேன், ஆனா எப்படி வாழணும்? எல்லார போலவும் நான் வாழ்றதா, இல்ல ஆவியானவர் சொல்றபடி நான் வாழ்றதா, இல்ல எல்லாரும் போற பாதையில நான் போறதா, இல்ல வசனம் சொல்கிற பாதையில நான் போறதா? எல்லாரையும் நான் கவரும்படியாய் நான் இருக்கணுமா, இல்ல என் தேவனை கவரும்படி நான் இருக்கணுமா? கொஞ்சம் யோசிக்கணும். தேவ சமூகத்துல ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் மேன்மை அடையத்தக்க வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் மேன்மை அடையத்தக்க வாழ்க்கையை வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. ஒப்பு கொடுக்குறோம்.